நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. இந்த இடத்தை சொர்க்கபுரியாக மாற்றிக் கொடுத்த நமது கட்டிட வள்ளல், அதாவது சிறுகூடல்பட்டி தந்த ஒரு உன்னதமான மனிதர், உத்தம மனிதர், உழைப்பால் உடைந்த சிகரம் திரு சிறுகூடல்பட்டி கிளாசிக் ஆதப்பண்ணன் அவர்கள் குடும்பத்தார்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் கட்டி கொடுத்தது செங்கற்கற்கள் மட்டுமல்ல, ஒவ்வொரு கல்லிலும் உங்களுடைய உழைப்பு இருக்கின்றது, உங்களுடைய நேர்மை இருக்கின்றது. நகரத்தார் பெருமக்கள் நலமோடும் வளமோடும் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு உன்னத நோக்கு இருக்கின்றது. உங்கள் இந்த அற்புதமான பணியை செய்த இந்த அறப்பணி காலத்தால் அழிக்க முடியாத ஒரு பணி. இந்த பணிக்காக 76 ஊர் நகரத்தார் பெருமக்களும் உங்களை பாராட்டுகிறது, வாழ்த்துகிறது. நீவீர் வாழ்க, உங்கள் குடும்பம் வாழ்க, இடத்தை கொடுத்த எம்ஆர் பிரதேஷ் குடும்பத்தார்களின் குடும்பங்கள் வாழ்க. ஐயா, நீங்க தாயா தெய்வம். விஸ்வநாதர் உங்க ரூபத்துல தாயா வந்திருக்காரு. நீங்க தான் எப்படியாவது பேரை மாத்தி கொடுக்கணும். இதுக்குண்டான ஒரிஜினல் பத்திரம் எங்க கிட்ட இருக்கு, வேற யாரும் இதுக்கு சொந்தம் கொண்டாட முடியாது அப்படின்னு முறையிடல, ரிக்வஸ்டா குனிஞ்சு கேட்டோம். நான் குனிஞ்சு கேட்கறேன்னா அன்னைக்கு எனக்கு 62 வயசு தான், பரவாயில்ல, காலில் பல தடவை விழுவேன். எங்க டீம்லயே முதிர்ந்தவர், அனுபவம் மிக்கவர், ஆசான், ஆசிரியர், லட்சோப லட்சம் மாணவருக்கு கல்வி கொடுத்த கல்வி தந்தை டாக்டர் பேராசிரியர் அண்ணாமலை அண்ணன் அவர்கள் எங்க இருக்கியா? ப்ளீஸ், அண்ணாமலை அண்ணன் அவர்கள் இவ்வளவு காலில் விழுந்து கும்பிட்டாங்க. உட்காருங்க ப்ரொஃபசர். அவருக்கு வயசு 40 தான். அவர் பின்னாடி போயிட்டு என்ன நீங்களாம் எங்க காலில் விழுகிறீங்களே அப்படின்னு அவர் மனசுக்குள்ள நாங்க போய் நிக்கணும் அப்படிங்கறக்காக 1,04,500 சதுரடி இடத்திற்கு கட்டடம் கட்டுவதற்கு தமிழ்நாட்டில எல்லாம் இந்த மாதிரி அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னம்னா ஆர்கிடெக்ட் இன்ஜினியர்கிட்ட கலந்து பேசினேன். கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய்க்கு மேல நம்ம கையூட்டோ அன்பளிப்போ கொடுக்க வேண்டுமாம். 1 பைசா கூட வாரணாசியில் 1,04,500 சதுரடி 10 மாடிகள் கொண்ட சத்திரம் கட்டுவதற்கு ஒருவர் கூட லஞ்சம் பெறவில்லை, ஒருவர் கூட கேட்கவில்லை, நாங்களும் கொடுக்கவில்லை. இத பல இடங்கள்ல சொல்லியிருக்கோம். உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் அவரிடமும் சொன்னோம். அதாவது இந்த சத்திரம், காசி சத்திரம் 1963-64 உருவாக்குகிற பொழுது அந்த பவுண்டேஷன் சத்திரம் சோவன் மானா அவர்கள் தேவகோட்டையை சார்ந்தவர்கள் பெரிய பங்கு ஆற்றி இருக்கின்றார்கள். அனைவரும் கரவொலி எழுப்பி ஆரவாரம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்னைக்கெல்லாம் நம்மெல்லாம் பராமரிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். இன்னைக்கெல்லாம் வருமானம் கொட்டுது. இதை கண்ணும் கருத்துமாக ஒற்றுமையாக இருந்து பார்த்து கொண்டால் யாரிடமும் எந்த தான தர்மங்களும் வருகிற ஆண்டுகளிலே நாம் கேட்க வேண்டாம். எண்ணற்ற நகரத்தார் பெருமக்களை, தேவை உள்ள நகரத்தார்களுக்கு கல்வி, முதியோர் நலன், திருமணம், பெரிய காரியம், திறன் மேம்பாட்டு பயிற்சி போன்ற அத்துணை பயன்களுக்கும் பயன்படுத்தலாம். திரு செந்தில்நாதன் அவர்கள் ஒரு உன்னத மனிதர். எல்லா நிர்வாகிகளும் நல்ல முத்துத்தான், இருந்தாலும் அவர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அப்படிங்கிறதுனால அவரை பத்தி பொருட்படுத்தி நாங்கள் சொல்ல வேண்டும். நான் 10 ரூபா கேட்கிறேன்னா கூட முதல் கேள்வி எதுக்கு தலைவரே, அடுத்த கேள்வி உங்க வாய் சவுடா இல்ல, அதை ஃப்ரீ பண்ணிவிடப்படாதா, அவங்ககிட்ட ஃப்ரீ வாங்கிடப்படாதா, நீங்க இதை எதுக்கு நீங்க கொடுக்கணும், உங்க வாய் ஜாலத்துல வாங்கிடப்படாதா, அப்புறம் 5 ரூபாய்க்கு இப்ப கேட்கப்படாதா, அட 3 ரூபாய்க்கு கேளையா அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு அழுத்தமாக இருக்கக்கூடியவர்கள். அப்படித்தான் இருக்கணும். பொது பணம் எடுத்தோம் விட்டோம், வந்த ஆளுக்கெல்லாம் பிளேன் டிக்கெட் கொடுத்தோம், எல்லாருக்கும் ட்ரெயின்ல ஏத்தணும், தாம் தூம்னு செலவு பண்ணோம். நோ நோ நோ, நம்ம பணத்தை செலவு பண்ணலாம். விஸ்வநாதரோட பணம் நம்மளை தண்டிச்சிருவாரு. நகரத்தார்களுக்கு நம்ம பதில் சொல்லணும். ரிட்டையர் ஆகி இப்போ ஒரு அற்புதமான மனிதராக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற பேராசிரியர் அண்ணாமலை அண்ணன் அவர்கள் நிறைய எங்களுக்கெல்லாம் ஃப்ரெண்ட், பிலாசபர், ஃபாதர், கைடு, அத்துணை பணிகளுக்கும் சிறந்த மனிதர். அதிர்ந்து பேசி நான் அறியேங்க இந்த 3 வருஷத்துல டேக்கவே. ஒருவேளை ஆட்சியிடையுமே இப்படித்தான் பேசுவாங்க. ஆட்சி அவர்கள் வந்திருக்காங்க. என்ன அழகமே ஆட்சி தானே, நான் நடிச்சு காமிக்கிறேன் பாருங்க, என்ன அழகமே. நம்ம போவோமா? நீ போலாம்னு சொன்னா போவான், நீ வேண்டாம்னு சொன்னா இருப்பான். அந்த மாதிரி. ஏன்னா நான் 2 நாள் தங்கியிருந்தேன் வீட்டில். அப்ப நான் அவங்களை பார்த்தேன். இதெல்லாம் டேக்அவேஸ். எங்களுடைய நிர்வாக பொறுப்பிலும் 1 பைசா கூட ஊழல் இல்லாத நிர்வாகம் கடந்த 3 ஆண்டுகளில் நிறைவேறியது. இதுவரைக்கும் நாங்க சொன்னதில்லை. இன்னும் 75 நாள் தான் எங்களுக்கு பொறுப்பு. சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லிடணும். வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட்
அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். தற்பொழுது வரவேற்புரை அண்ணன் திரு ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்தினுடைய தலைவர் திரு லேனா நாராயணன் செட்டியார் அவர்கள். அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்ளுகிறேன். அன்பிற்கும் பண்பிற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய நகரத்தார் பெருமக்களே, மேடையில் வீற்றிருக்கின்ற காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்தின் ஆற்றல் மிகு நிர்வாகிகளே, இன்றைக்கு இந்த முதியோர் நல மையத்தை முழுமையாகனா டோட்டலி கான்ட்ரிபியூட்டட் செய்து கொடுத்திருக்கின்ற சிறுகுடல்பட்டியை சார்ந்த திரு கிளாசிக் ஆதப்பண்ணன் அவர்களே, அவர்தம் குடும்பத்தார்களே, இந்த இடத்தை சற்றேறத்தாழ 32 சென்ட் இடத்தை நன்கொடையாக காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்திற்கு வழங்கிய கன்றமாணிக்கத்தை சார்ந்த எம்ஆர் பிரதர்ஸ் குடும்பத்தார்கள், திரு முருகப்ப செட்டியார், திருமதி சிவகாமியாச்சி அவர்களுடைய பிள்ளைகள் 4. ஒருவர் என்னுடைய மூத்த மைத்துனர், என்னுடைய சம்பந்தி திரு லக்ஷ்மணன் தெய்வானை குடும்பத்தார்கள், அவர்களையும் வருக வருக என வரவேற்று, மற்றும் என்னுடைய மனைவி அன்னபூர்ணி நாராயணன், இந்த 4 அவர்களும் ஒருத்தர், அவர்களையும் வருக வருக என வரவேற்று, என்னுடைய மற்றொரு மைத்துனர் திரு ராமு முருகப்பன், தேவி ராமு முருகப்பன் அவர்களையும் வருக வருக என வரவேற்று, என்னுடைய சகலை திரு ரமேஷ்குமார் மற்றும் லலிதா அவர்களையும் வருக வருக என வரவேற்று, அவர்கள் இந்த இடத்தை, அவர்களுக்கு சொந்தமான இடத்தை 32 சென்ட் பூமியை காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்திற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நன்கொடையாக வழங்கினார்கள். அதனுடன் சேர்த்து சற்றேறத்தாழ 70 சென்ட் இடம் அது அவர்களுடைய பேரில் பட்டாவில் இருக்கு. என்ன அப்படின்னம்னா, பக்கத்தில் ஒரு சின்ன ஓடை போவதாக எஃப்எம்பியில் இருக்கு. அதனால இட் கேனாட் பி சோல்டு டு எனிபடி எல்ஸ். அதற்காக அவர்கள் இதை அனுபவ பாத்தியமாக அந்த 70 சென்ட் இடத்தையும் காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்திற்கு வழங்கி இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே எம்ஆர் பிரதர்ஸ் குடும்பத்தார்களையும் வருக வருக என வரவேற்று, காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்தின் முன்னாள் தலைவர் உயர் திரு லேனா காசிநாதன் அவர்களையும், துணைத் தலைவராக இருந்து அரும்பெரும் பணிகளை ஆற்றிய சின்ன அருணாசலம் அண்ணன் அவர்களையும், செயலாளராக இருந்து அற்புதமான காரியங்களை செய்திட்ட நெற்குப்பையை சார்ந்த செந்தூரான் வைரவண்ணன் அவர்களையும், துணை செயலாளர், அனைவரும் கரவொலி எழுப்பலாம். ஏன் சொல்கிறோம் அப்படின்னம்னா, நிர்வாகிகள்லாம் அவங்க காலத்தில் 3 ஆண்டு காலம் அரும்பெரும் பணிகளை ஆற்றிய பெருமக்கள், அவர்களை மனதார நாம் கரவொலி எழுப்பி ஆரவாரம் செய்ய வேண்டியது நமது கடமை. அடுத்ததாக விராச்சலையைச் சேர்ந்த திரு முத்துக்குமாரண்ணன் அவர்கள் துணை செயலாளராக எங்களுக்கு உடனடி முன்னாள் பொறுப்பில் இருந்தவர்கள், அவர்களையும் மற்றும் வந்திருக்கின்ற காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்தின் செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர்கள், 76 ஊர்களிலிருந்தும் வருகை புரிந்திருக்கின்ற நகரத்தார் பெருமக்களையும், ஆட்சிமார்களையும், குழந்தைகளையும், மருத்துவர்களையும், எண்ணற்ற சங்கங்களில் இருக்கின்ற நிர்வாகிகள் வந்திருக்கின்றார்கள். தலைவர்கள், செயலாளர்கள், பொருளாளர்கள், முன்னாள் தலைவர்கள், காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்திற்கு கோடிகளை வழங்கிய கொடை வள்ளல்கள் வந்திருக்கின்றார்கள். அனைவரும் கரவொலி எழுப்புமாறு கேட்டுக்கொள்ளுகின்றோம். மற்றும் பல லட்சங்களை வழங்கிய வள்ளல் பெருமக்கள் வந்திருக்கின்றார்கள். இன்றைக்கு நாம் காசியிலே நாம் அனைவரும் சேர்ந்து மிகச்சரியாக 18 மாதங்களில் 1,04,500 சதுரடி புதிய சத்திரத்தை நாம் கட்டி முடித்து விட்டோம். அத்துணை பணிகளும் நிறைவடைந்து விட்டது. அவர்களுக்கு, அந்த கட்டிட கான்ட்ராக்டருக்கு நாம் இன்னும் சற்றேறத்தாழ ஒரு 8 to 9 கோடி ரூபாய் பணம் கொடுக்க வேண்டும். நன்கொடையாளர்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட பணிகள் எல்லாம் முடிஞ்சு இந்த மாத கடைசியில் அந்த யூஆர்சி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்
நம்ம பில்டிங்லேருந்து டோட்டலாக அவங்க புறப்பட்டு போயிடுறாங்க. ஒரு 5 பேரை மட்டும் வச்சுட்டு என்டையர் டீம் 300 பேர் இருந்தவர்களில் இப்போ சற்றேறத்தாழ 80-90 பேர் தான் பணிபுரிவதாக எங்களுக்கு செய்திகள் வந்தது. இந்த மாத கடைசியில் அவர்கள் டோட்டலாக எல்லாருமே வந்து they are all going off to the next ப்ராஜெக்ட். அதற்காக யூஆர்சி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நிறுவனத்தார்களுக்கும் அந்த சத்திரத்தை கட்டுவதற்கு இதுவரை 52 கோடி ரூபாயை நன்கொடைகளை வாரி வழங்கிய கொடை வள்ளல்களுக்கும் அதில் இருக்கவங்க நிறைய பேர் இங்கே வந்திருக்கிய அனைவருக்கும் மற்றும் இந்த சத்திரத்தை நாம் அதாவது இந்த முதியோர் நல மையத்தை கட்ட வேண்டும் என்று ஒரு முனைப்போடு இருந்த காலத்திலே இந்த முதியோர் நல மையம் நல்லா வந்திருக்கா? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. இது எங்களுக்கு உண்டான பாராட்டு இல்லைன்னு நான் அடுத்து சொல்ல போறவர்களுக்கு உண்டான பாராட்டு. இந்த முதியோர் நல மையம் அழகாக வந்திருக்கின்றது என்றால் அதற்கு மூல காரணம் இதை வடிவமைத்த வலையப்பட்டியை சார்ந்த ஆப்டோ என்கின்ற நிறுவனத்தை நடத்துகின்ற திரு ஆர்கிடெக்ட் பெரியண்ணன் அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். பெரியண்ணன் இருக்கீங்களா? அண்ணே, வேர் ஆர் யூ மிஸ்டர் பெரியண்ணன்? எங்கண்ணே பின்னாடி உட்கார்ந்துருக்கிய? கம் டு த ஃப்ரண்ட் அண்ணே. அண்ணே வாங்க. பெரியண்ணன் அவர்களையும் வருக வருக என வரவேற்று இந்த கட்டிடத்தை நாம் கட்ட வேண்டும் என்கின்ற ஒரு முனைப்பிலே நிர்வாகிகள் அனைவரும் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் ஒப்புதல் பெற்று இந்த சத்திரத்தை கட்ட வேண்டும் என்று முடிவெடுத்து கிளாசிக் திரு ஆதப்பண்ணன் அவர்களை அன்போடு அணுகினோம். அண்ணன் அவர்களும் இருமுறை இந்த இடத்தை வந்து பார்வையிட்டார்கள். பார்வையிட்டு அவர்களுக்கு சில விளக்கங்கள் எல்லாம் தேவைப்பட்டது. அத்துணை விளக்கங்களையும் நாங்கள் அண்ணனுக்கு தெளிவாக சொன்னோம். சொல்லிவிட்டு நாங்கள் அண்ணனை ப்ரெஷரே கொடுக்கல. டேக் யுவர் ஓன் டைம் அண்ணே, ஆட்சிகிட்ட கலந்துக்கங்க, பிள்ளைகள்கிட்ட கலந்துக்கங்க, இது ஒரு நல்ல தர்மம், இந்த தர்மம் தலை காக்கும் என்று சொல்லுவார்கள். நகரத்தார்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு சேர்த்திருக்கிறது என்றால் நாம் வைத்திருக்கின்ற பணம், காரு, வண்டி, பங்களோ, நம்ம செய்கிற தொழிலெல்லாம் நமக்கு பெருமை சேர்க்கவில்லை. நம் முன்னோர்கள் செய்த தர்மம் இன்றைக்கும் நகரத்தார் பெருமக்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கின்றது. அனைவரும் நம் முன்னோர்களுக்கு கரவொலி எழுப்பி ஆரவாரம் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு அண்ணன் அவர்கள் 2 மாதங்களுக்குள்ளாக நாங்கள் திருப்பி அண்ணனை ஃபோனில் கேட்டோம். அண்ணன் சொன்னாங்க, மனப்பூர்வமாக இந்த சத்திரத்தை முழுமையாக எங்கள் குடும்பத்திலிருந்து, அதாவது எங்கள் குடும்பம்னா அவங்க சகோதரர்கள்லாம் இல்லை, அவங்க சுந்தரம் செட்டியார், இந்திரா ஆச்சி அவர்களுடைய அன்பு புதல்வர் கிளாசிக் ஆதப்பண்ண. எனக்கு அண்ணனை நல்லா தெரியும். 2 பேரும் ஒன்றா தான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்தோம். அவங்க என்ஜினியரிங் படித்தாங்க, நான் அக்ரிகல்ச்சர் படித்தேன். அவர்கள் வந்து பார்த்துவிட்டு அன்னைக்கு ஆர்கிடெக்ட், என்ஜினியர், நிர்வாகிகள், பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க. அவர்கள் முன்னிலையில் இந்த இடத்துல முழுமையாக இந்த முதியோர் நல மையத்தை கட்டித்தருவதாக ஒப்புதல் அளித்தார்கள். அதற்காக அண்ணன் அவர்களுக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அதற்கு அடுத்தபடியாக இந்த முழு பொறுப்பையும் நீங்களே கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி 32 சென்ட் இடத்துடைய மொத்த பொறுப்பையும் அண்ணன் அவர்கள் வசமும் ஆர்கிடெக்ட் பெரியண்ணன் அவர்கள் வசமும் நாங்கள் கொடுத்து விட்டோம். அவர்களெல்லாம் கலந்து பேசி இந்த பிளானை பண்ணி எத்தனை பேர் நம்ம அரவணைக்க போகிறோம் என்னங்கிறதெல்லாம் டிசைட் பண்ணி இதில் 40 முதியவர்களை நம்ம அக்காமடேட் பண்ணலாம். 4 ஹால்ஸ் இருக்குது, ஒரு ஹால்லையும் 10 பேர் அக்காமடேட் பண்ணலாம்னு 40 பேர். 2 ஹாலுக்கு நடுவில் காமன் டாய்லெட், 4 பாத்ரூம் போகிறது, 2 குளிக்கிற இடம், 40 பேர் நம்ம அக்காமடேட் பண்ணுறோம். அதில் வந்து 10 கட்டில் ஒரு ஹாலில் போட்டு பார்த்தோம், ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது 10 கட்டில் போட்டிருக்கு, அந்த மாதிரி சுச்சுவேஷன் இல்லை. 8 கட்டில் தான். அதில் 8 வார்ட்ரோபு, ஸ்மால் கப்போர்ட்ஸு. இதை வச்சு திருத்தமாக இந்த பணியை, இந்த சத்திரத்தை, இந்த முதியோர் நல மையத்தை கட்டி கொடுத்த திரு முத்துராமன் செட்டியார், கண்டவராயன்பட்டியை சார்ந்தவர்கள், அவர்களையும் வருக வருக என மெத்த பணிவன்போடு வரவேற்கின்றோம். அண்ணா முத்துராமன் இருக்கீங்களா? அண்ணா வாங்க, ஃப்ரண்ட்டில் வாங்க, உங்கள் முகம் தெரியும். ப்ளீஸ் கம். இந்த முதியோர் நல மையத்தை கட்டுவதற்காக இது கரெக்டாக 6 மாதத்தில் 180 நாட்களில் இந்த பணி நிறைவடைந்து விட்டது. வாங்க முத்துராமண்ண, வாங்க, உங்கள் முகம் தெரியணும்ல எல்லாருக்கும். எல்லாரையும் பார்த்து ஒரு நமஸ்காரம் பண்ணுங்க. அப்படி அவங்கள பாருங்க. அண்ணன் தான் முத்துராமண்ண, இளம் வயது, ஒரு அற்புதமான மனிதர். கண்டவராயன்பட்டியை சார்ந்தவர்கள். SS கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு கட்டுமான நிறுவனத்தை சென்னையில் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அண்ணன் வந்து காசி விஸ்வநாதருக்கு இவளை பற்றி ஸ்பெஷலாக சொல்லணும்னா, காசியிலே நாம் கட்டி முடித்திருக்கின்ற அந்த புதிய சத்திரத்திற்கு மாதம் 17 மாதமும் அவர்கள்
3 நாட்கள் அல்லது 2 நாட்கள் காசிக்கு வந்து ஒரு ஸ்லாப் கான்கிரீட் போடும்போதும் 2 நாட்கள் எங்களோடு இருந்து ஆய்வு பணிகளை மேற்கொண்டு ஆர்கிடெக்ட் சொன்ன மாதிரி என்ஜினியர்ஸ் கம்பி கட்டியிருக்காங்களா, கீழே கவர் பிளாக் வச்சுருக்காங்களா, எல்லாம் பர்ஃபெக்ஷனாக இருக்கா, வெல்டிங் எங்கேயும் அடிக்கணுமா, வேறு ஏதாவது குறைபாடுகள் உள்ளதா, நிறைவாக உள்ளதான்னு ஆய்வு செய்த ஒரு அற்புதமான மனிதர். அந்த பணியை செய்திட்ட காரணத்தினால் காசி விஸ்வநாதர் இந்த கட்டிடத்தை கட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு திரு கிளாசிக் ஆதப்பண்ணன் மூலமாக உத்தரவு கொடுத்து அவர்கள் இந்த புதிய முதியோர் நல மையத்தை கட்டி கொடுத்திருக்கின்றார்கள். அதற்காக திரு முத்துராமன் செட்டியார் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தார்கள், தந்தையார், தாயார், மனைவி, பிள்ளைகள் அனைவரும் வந்திருக்கின்றார்கள். அனைவரையும் வருக வருக என வரவேற்று என்னுடைய வரவேற்புரைக்கு பிறகு ஒரு சில விஷயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். முதியோர் நல மையம், நகரத்தார்களுக்கும் முதியோர் நல மையம் வைக்கிறதுல எப்பவுமே கருத்து வேற்றுமை உண்டு. காரணம் என்னவென்றால், நம்ம முதியோர் இல்லங்களை ஆமோதிப்பவர்கள் அல்ல. காரணம் என்ன அப்படின்னம்னா, எப்பவுமே தாய் தகப்பன பிள்ளைகளை வளர்க்கணும், பிள்ளைகளை பார்த்துக்கணும். அவர்கள் வயோதிகர் காலத்தில் பிள்ளைகள் தான் தாய் தகப்பனுக்கு அரவணைப்பாக இருக்க வேண்டும் என்பது நகரத்தார்களின் கோட்பாடு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. காலச்சூழலுக்கு தகுந்த மாதிரி இது எப்போ வரைக்கும், 2000வது வருஷம் வரைக்கும். ஏன் அப்படி சொல்கிறோம்? 1980க்கு முன்னாடியில் எல்லாருடைய ஆத்தாப்பச்சிக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் 5 பிள்ளைய, மேக்சிமம் 15 பிள்ளைய இப்படி இருந்தாங்க. 80க்கு முன்னாடியில். 80க்கு அப்புறம் கல்யாணமான பிள்ளைகள்லாம் 3 பிள்ளைகளை பெற்றுக்கிட்டாங்க. 2000க்கு அப்புறம் 2 பிள்ளைகளை பெற்றுக்கிட்டாங்க. 2020க்கு அப்புறம் ஒரே ஒரு பிள்ளை தான் பெற்றுக்கிறாங்க. 2030க்கு அப்புறம் யாரும் பிள்ளைகளை பெற்றுக்க மாட்டாங்கிற சூழல் உருவாகிக்கிட்டு இருக்கு. எப்படி சொல்கிறாங்கன்னா, கணவன் மனைவியும் பேசிக்கிறாங்க, நாமே குழந்தைகள், நமக்கு எதற்கு குழந்தை அப்படின்னு இப்போ பேசிக்கிற சூழல் ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. இந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும் என்பது ஒரு கருத்து. அடுத்ததாக, முதியோர் நல மையங்கள் ஏன் வேண்டும் என்பதற்கு ஒரு சில காரணங்கள் உள்ளது. இப்போ ஒரு பிள்ளை 2 பிள்ளை இருக்கவெல்லாம் அவங்க பிள்ளைகள்லாம் நல்லா படித்து நல்ல வேலையில் இந்தியாவில் சேர்ந்து அவருடைய ஆற்றலாலும் திறமையாலும் வெளிநாடுகளுக்கு பயணித்து அமெரிக்கா, கனடா, லண்டன், ஜெர்மனி, சிங்கப்பூர், மலேசியா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் அங்கு தொழில் செய்வதற்காகவோ வேலைக்காகவோ சென்று விட்டார்கள். அவருடைய பெற்றோர்கள் ஒரு 60-63 ஆண்டு காலம் வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கலாம். 65 வயதை கடந்து விட்டால் அவர்களுக்கு பேச்சு துணைக்கு ஆள் வேணும், அவங்க உடம்பை பராமரிக்கிறதுக்கு ஆட்கள் வேணும், உதவி ஒத்தாசை செய்யறதுக்கு ஆட்கள் வேணும். இது போன்ற சமயங்களில் முதியோர் நல மையங்கள் தேவைப்படுகிறது. அதன் பொருட்டாக காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்தின் சார்பாக நாங்கள் நிர்வாகிகள் பொறுப்பேற்கின்ற பொழுதே குன்றக்குடியில் ஒரு முதியோர் நல மையம் அமைக்கப்படும் என்று சொன்னோம் 3 வருடங்களுக்கு முன்பாக. அதற்கு இணங்க இந்த இடத்தையும் அப்போ எம்ஆர் பிரதர்ஸ் குடும்பத்தார்கள் இந்த இடத்தை கொடுக்கல. ஆனால் நாங்கள் ப்ரொப்போசலை வச்சுருந்தோம். நினைச்ச காரியம் நடக்கும்ங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். உங்களுக்கு ஏதாவது காரியங்கள் பிரம்மாண்டமாக நடக்கணும்னா முதல்ல நினைக்கணும், அப்புறம் அதை பற்றி தீவிரமாக சிந்திக்கணும். இதை சிந்திச்சோம்னா நடக்கும்ங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இப்படி நாங்கள் பேசிக்கிட்டே இருந்தோம். பொய்யை திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருந்தால் அது உண்மை மாதிரி தெரியுமா? உண்மை மாதிரி தான் தெரியும், உண்மை ஆகாது. ஆனால் உண்மையை திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருந்தால் உண்மை ஆகிடும். தட்ஸ் வாட் இட் ஹேப்பன்ஸ். அப்படி நடக்க எம்ஆர் பிரதர்ஸ் குடும்பத்தார்கள் இந்த இடத்தை நன்கொடையாக கொடுத்தார்கள். அப்புறம் நாங்கள் இதில் கட்டடம் கட்டணும் அப்படின்னு சொல்லி முனைப்போட சத்திரத்திலேருந்து கட்டுறதுக்கு பணங்களை எடுத்து செய்ய நாங்கள் செய்வதில்லை என்று உறுதி சொல்லி இருந்தோம். அதற்கிணங்க இந்த கட்டடத்தை கட்டி கொடுக்கறதுக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்துக்கிட்டே இருந்தோம். எப்படியாவது ஜோரா சிரிக்கிறதுக்கு ஒரு மாப்பிள்ளை எப்படியாவது சிக்க மாட்டாரா அப்படின்னு. ஆனால் நாங்கள் விஸ்வநாதர்கிட்ட இந்த பணியை கொடுத்தோம். இந்த முதியோர் நல மையத்தை கட்டுவதற்கு ஒரு மாப்பிள்ளையை நீங்கள் தான் பிடித்து கொடுக்க வேண்டும் காசி விஸ்வநாதரே அப்படின்னு சொன்னோம். அதற்கிணங்க காசி விஸ்வநாதர் நம்ம கிளாசிக் ஆதப்பண்ண மனசுக்குள்ளே போய் இந்த சத்திரத்தை, இந்த முதியோர் நல மையத்தை முழுமையாக 1,10,00,000 ரூபாய் செலவு செய்து கட்டி கொடுத்திருக்கிறார்கள். அதற்காக இந்த இடத்தை வழங்கிய எம்ஆர் பிரதர்ஸ் குடும்பத்தார்களுக்கும்
இந்த சத்திரத்தை முதியோர் நல மையத்தை கட்டி கொடுத்த கிளாசிக் ஆதப்ப செட்டியார் சிறுகூடல்பட்டியை சார்ந்தவர்கள் அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கும் இந்த முதியோர் நல மையம் வருவதற்கு நல்ல வடிவமைப்பை கொடுத்த ஆர்கிடெக்ட் பெரியண்ணன் அவர்களுக்கும் அவர்தம் குடும்பத்தார்களுக்கும் இதை 6 மாதங்களில் 180 நாட்களுக்குள் கட்டி முடித்து விட்டார்கள். நம்ம பால் ஊற்றி அந்த பூமி பூஜை போடுற அன்னைக்கு ஓப்பனிங் டேட்டை நாங்கள் டிக்ளேர் பண்ணோம். எல்லாமே டிக்ளேர் பண்ணோம். 1,04,500 சதுரடிக்கும் டிக்ளேர் பண்ணோம். இந்த ப்ராஜெக்டுக்கும் டிக்ளேர் பண்ணோம். அங்கே நம்ம ரங்கூன் நகர விடுதியை முத்தையா அண்ணன் அவருடைய தலைமையில் அதை ஃபுல்லாக இடிச்சிட்டு கட்டல, பார்ஷியலாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை முழு பொறுப்படுத்தி செய்பவர்கள் ஆற்றல் மிகு துணைத் தலைவர் வலையப்பட்டியை சார்ந்த திரு PLM முத்தையா அண்ணன் அவர்கள். அந்த தேதியுமே இப்போ அனௌன்ஸ் பண்ணிடுறோம், முதலே சொல்லிட்டோம். மார்ச் 25ஆம் தேதி காலை சென்னையில் உள்ள பவளக்கார வீதியில் உள்ள நமது புதிய அதாவது மாற்றி அமைக்கப்பட்ட அந்த ரங்கோன் நகர விடுதி திறக்கப்படும் உங்கள் முன்னிலையில் என்கின்ற நல்ல விஷயத்தையும் சொல்லி, இந்த பணிகளை எல்லாம் செய்வதற்கு எங்களுக்கு மிகப்பெரிய ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்தவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்ற காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்தின் 474 பொதுக்குழு உறுப்பினர்கள் எங்களையும் சேர்த்து ஜோரா கைதட்டுங்க. இவங்களுக்கு தான் ஜோரா கைதட்டணும். இடையில சொல்லிடுறேன், காரைக்குடியில் விநாயகர் கோவில் இருக்கு. சத்திரத்தில் காரைக்குடி சத்திரத்தில் விநாயகர் கோவில் இருக்கு. காசி விநாயகர் கோவில், அவருக்கு பேர் காசி விநாயகர் கோவில். அந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் முடித்து 13 ஆண்டுகள் இப்போ இந்த வருஷத்தோடு நிறைவடைந்து விட்டது. இப்போ அதோடைய கும்பாபிஷேகம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி காலை வெகு விமர்சையாக காரைக்குடியில் உள்ள எழுந்தருளியுள்ள காசி விநாயகர் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடைபெறும். அனைவரும் அந்த கும்பாபிஷேக விழாவிலே கலந்து கொண்டு எல்லாம் வல்ல காசி விநாயகரின் அருளை பெறுமாறு கேட்டுக்கொண்டு, இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம சிறப்பாக செய்துட்டு இருக்கும் பொழுது 474 பொதுக்குழு உறுப்பினர்களும் ஒரு பெரிய ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் எங்கள் மீது நம்பிக்கை வைத்து, இவர்கள் எதை செய்தாலும் திருத்தமாக செய்வார்கள், நேர்த்தியாக செய்வார்கள், அற்புதமாக செய்யக்கூடியவர்கள் என்று நம்பிக்கை வைத்து எங்களுக்கு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் வழங்கியவர்கள் 474 பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள். அதற்காக நிறைய பேர் வந்திருக்காங்க. நிறைய பேர் வந்துட்டு இன்றைக்கி முகூர்த்தம்ங்கிறனால கொஞ்சம் பேர் போயிட்டாங்க. அத்துணை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் தொண்டர் சொக்கலிங்கன்னு வந்திருக்காங்க, நம்ம கானாடு காத்தான்லேருந்து ராம்நாதன் வந்திருக்காங்க, சீனிவாசன் பூலாங்குறிச்சிலேருந்து வந்திருக்காங்க, நிறைய எண்ணற்ற நம்ம நேமத்தான்பட்டியை சார்ந்த சிடி கருப்பையான் வந்திருக்காங்க. வேறு லாட்ஸ் ஆஃப் அண்ணன் அவங்க பழனி பண்ணை வந்திருக்காங்க, முத்தப்பண்ணை வந்திருக்காங்க, சோலை பண்ணை வந்திருக்காங்க, சம்பத் அண்ணன் அளவாக்கோட்டையிலேருந்து வந்திருக்காங்க. நிறைய நகரத்தார் பெருமக்கள் வந்திருக்கின்றீர்கள், ஆட்சிமார்கள் வந்திருக்கின்றீர்கள். அதற்காக மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று, காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகம் ஆரம்பிக்கப்பட்டு பர்மாவிலே வாழ்ந்த நம் முன்னோர்கள் பர்மா நாட்டுக்கோட்டை நகரத்தார் தர்ம பரிபாலன சபை என்கின்ற அமைப்பு 250 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர்கள் செய்திட்ட வாணிபத்திலே 5% 25% தர்ம காரியங்களுக்கு பயன்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு உன்னத நோக்கிலே எழுதாத தீர்ப்பாக அவர்கள் பர்மாவிலே வாழ்ந்த காலத்திலே காசியில், அதாவது வட இந்தியாவில் உருவாக்கப்பட்டுள்ள காசி, கயா, அலகாபாத், அயோத்தியா ஆகிய வட இந்திய சத்திரங்களும், மத்திய இந்தியாவிலே கல்கத்தா, தாரகேஸ்வரம், நாசிக், பஞ்சவடியிலே ஒரு சத்திரத்தையும், தென்னகத்திலே ரங்கோன் நகர விடுதி, காரைக்குடியிலே இருக்கின்ற விடுதி, அந்த இடம் காரைக்குடி நகர சிவன் கோயிலுக்கு சொந்தமான இடம். அந்த இடத்தில் காசி சத்திரம் வாடகைக்கு இருக்கின்றது. இந்த ஆண்டே நாம் ஒரு இடத்தை வாங்கி கட்ட வேண்டும் என்கின்ற ஒரு முனைப்பிலே இருந்தோம். ஒரு நகரத்தார் குடும்பம் அதன் இடத்தை வாங்குவதற்கும் கட்டுவதற்கும் பணம் தருவதாக உறுதியளித்திருந்தார்கள். அதற்கிடையிலே அவர்களுக்கு சற்று உடல்நலக் குறைவு ஏற்பட்ட காரணத்தினால் அவர்களால் அதை எங்களுடைய பருவத்தில் செய்ய இயலவில்லை. அடுத்த பருவத்தினர் இன்னும் 4 மாத காலங்களில் வந்த பிறகு, 3 மாத காலங்களுக்கு பிறகு வந்த பிறகு அவர்கள் அணுகினால் காரைக்குடியில் ஒரு அற்புதமான இடம் வாங்குவதற்கும் ஒரு அழகான சொந்தமான சத்திரம் கட்டுவதற்கும் அவர்கள் அதாவது கான்ட்ரிபியூட் பண்ணுறதாக சொல்லியிருக்காங்க. அந்த குடும்பத்துடைய பெயரை அவர்களுடைய ஒப்புதல் இல்லாமல் நான் சொல்லக்கூடாது, அதற்காக நான் அவர்களை சொல்ல இயலவில்லை. அந்த குடும்பத்தார்களுக்கும் நன்றி தெரிவித்து
ஜோரா கைதட்டுங்க. அடுத்த டேர்முக்கு நான் அந்த குடும்பத்தார்கள் யாருங்கிறத சொல்கிறேன். அவங்க உத்தரவு இல்லாமல் சொன்னோம் அப்படின்னம்னா சில நேரத்தில் கோவப்பட்டுறாங்க. நீங்கள் ஏன் வந்து இதை நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிய அப்படிங்கிற மாதிரி கேட்டுறாங்க. அந்த குடும்பத்தார்களுக்கும் நன்றி தெரிவித்து, இப்போது காசி சத்திரம் ஒரு அற்புதமான ஒரு சத்திரம். முன்னோர்கள் இதை சாதாரணமாலாம் ஆரம்பிக்கலைங்க. பின் நாட்களில் நம்ம பிள்ளைகளுக்கு அடுத்து வருகிற 7 தலைமுறைக்கு அவங்க சிந்திச்சிருக்கா. 7 தலைமுறை ஆயிடுச்சு. காசியில் இருக்க சத்திரம் கட்டப்பட்டது 1813ஆம் ஆண்டு. 1801ஆம் ஆண்டு அந்த இடத்தை வாங்கி இருக்கிறார்கள். தர்மபுர ஆதீனம் 4வது குருமகா சன்னிதானமாக இருந்த அந்த சுவாமிகள் குமாரசுவாமி மடத்துக்கு அன்றைக்கு மடாதிபதியாக இருந்தார்கள். அவர்கள்தான் சொல்லி இப்பொழுது இருக்கின்ற கொதோலியாவில் இருக்கின்ற நமது சத்திரத்தை நகரத்தார்களுக்கு வாங்கி கொடுத்திருக்கின்றார்கள். அதற்காக குமாரசுவாமி மடத்திற்கும் தர்மபுரம் ஆதீனத்திற்கும் இப்பொழுது இருப்பவர்கள், அந்த பெரிய ஜடாமுடி மாதிரி வச்சிருப்பவர்கள் 27வது குருமகா சன்னிதானம். இந்த விவரங்களை எல்லாம் அவங்க வந்து பூமி பூஜைக்கு வந்திருந்தாங்க. அன்னைக்கு அவர்கள் சொல்லிய விவரங்கள் அந்த அளவுக்கு அந்த சத்திரங்கள் இன்னைக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னம்னா நம்ம முன்னோர்களுக்கு நாம் நன்றி தெரிவித்திருக்கிறோம். அடுத்ததாக 1963ஆம் ஆண்டு பர்மாவுடைய வீழ்ச்சி. பர்மாவில் வாழ்ந்த அந்த நகரத்தார் பெருமக்கள் இந்தியாவிற்கு வந்து நேரடியாக தேவகோட்டைக்கு சென்று சோமசுந்தரம் செட்டியார் அவர்கள், மன்னிக்கவும், ஜமீன்தார் வீடு, ஏஎல்ஏஆர் வீடு, சோமசுந்தரம் செட்டியார் அவர்களிடம் ஒப்புவித்து, ஜமீன்தார் வீடு, அவர்கள் உடனே காசிக்கு சென்று அந்த ஆண்டே 1963-64ஆம் ஆண்டே ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகரத்தார், ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகர மேலாண்மை கழகம் என்கின்ற ஒரு சொசைட்டியை 1963-64ஆம் ஆண்டு ரிஜிஸ்டர் செய்யப்பட்டது. அன்றிலிருந்து இன்று வரை வெகு சிறப்பாக இந்திய வாழ் நகரத்தார்கள் அதை செவ்வனே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். 2000ஆவது ஆண்டு வரைக்கும் காசி சத்திரத்தில் எந்த விதமான தேர்தலும் எந்த விதமான போட்டியும் இல்லை. பெரியவர்கள் பார்த்து நீங்கள் இருங்கள் என்று சொன்னால் அவர்கள் இருப்பார்கள். செவ்வனே நடைபெற்று இருந்தது. பிறகு 18 ஆண்டு காலம் காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்தின் அலுவலகம் நாட்டரசங்கோட்டையிலே நம்ம காணனா மேனா நாவண்ணா சோனா, அதாவது நம்ம டாலஸில் இருக்க சாம் கண்ணப்பண்ணன் அவங்களுடைய அப்பச்சி அவங்களுடைய வீட்டில் தான் 18 ஆண்டு காலம் இந்த காசி சத்திரம் செவனே நடைபெற்று வந்திருக்கின்றது. அன்றைக்கெல்லாம் பொருளாதார நெருக்கடி இருந்த காலம் என்று சொல்லுவார்கள். அன்றைக்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்களாம் பெரியவர்கள், செலவை சிக்கனமாக பண்ணுங்க, சாப்பாடு போடுறத கத்திரிக்காய், வெண்டைக்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு மாதிரி வாங்காதீங்க, கீரை மாதிரி ஐட்டத்தை வாங்குங்க, பூசணிக்காயை வாங்க, பரங்கிக்காயை வாங்க. ஏன் இதெல்லாம் வாங்க சொல்லியிருக்காங்க? விலை கம்மி. இதுகளை சமைச்சு போட்டு செலவை சிக்கனம் பண்ணி சுவாமிக்கு பண்ற நைவேத்திய பொருள்களுக்கு எந்தவித குறைபாடும் இருக்கக்கூடாது என்கின்ற உன்னத நோக்கிலே அவர்கள் சொன்னதாக சாம் கண்ணப்பண்ணன் எங்களுக்கு அவர்களுடைய 80வது பிறந்தநாள் விழாவிலே இதை தெரிவித்தார்கள். இதற்குண்டான ஆதார கடிதங்களும் அவர்களிடம் இருப்பதாக சொன்னார்கள். அதற்காக இந்த சத்திரத்தை கட்டி காத்த முன்னாள் நிர்வாகிகள் அத்துணை பேருக்கும் 76 ஊர் நகரத்தார்களின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் உரித்தாக்கிக் கொள்வதில் பெருமிதம் கொள்ளுகிறோம். 3 ஆண்டு காலம் இந்த பதவிக்கு வர்றாங்கன்னா இது ஒன்றும் பதவி இல்லை, இது ஒன்றும் தலப்பா சுத்திக்கிற வேலையெல்லாம் கிடையாது. இட் இஸ் எ ரியல் சேரிட்டபிள் ஒர்க். ஒரு சேவை மனப்பான்மையோடு செய்யக்கூடிய ஒரு உன்னதமான பணி, காசி விஸ்வேஸ்வருக்கு செய்யக்கூடிய நேர்த்தியான பணி, இறைவனுக்கு செய்கின்ற தொண்டு, அடுத்த பல 7 தலைமுறைக்கு செய்கின்ற தொண்டு என்று சொல்லுவார்கள். அது போன்ற தொண்டிலே முன்னாள் நிர்வாகிகள் அனைவரும் பங்கு பெற்றார்கள். இப்பொழுது இருக்கின்ற அத்துணை நிர்வாகிகளும் அவர்களுடைய நேரம், காலம், உழைப்பு, பணம், குடும்பம் அத்துணையும் விடுத்து மிகச்சிறந்த பணிகளை ஆற்றிய பெருமக்கள் முன்னாள் நிர்வாகிகள். அதற்காக அனைவருக்கும் பாராட்டுக்களை தெரிவித்து, இந்த கனவு நனவாக முதல் விதையை போட்டவர்கள் என்னுடைய மனைவி அன்னபூர்ணி அவர்கள். அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். காரணம் என்னன்னா, அவங்களுடைய தாயார், அதாவது என்னுடைய மைத்துனர்கள், என்னுடைய குழந்தையா மனைவி, அவங்களுடைய தாயாருக்கு இங்கே ஒரு 11 ஏக்கர் இடம், இது அவங்களுடைய இடம்.
அதில் ஒரு 10 ஏக்கர் என்ன பண்ணிட்டாங்கன்னா தே ஹவ் சோல்ட் இட். அப்போது என்னுடைய மனைவி டோல்மி எங்கள் ஆத்தா பேரில் நான் இங்கே ஒரு ஏதாவது ஒன்றை கொடுக்கணும், ஒரு முதியோர் நல மையம் பண்ணணும்னு சொன்னாங்க என்கிட்ட. அதை அப்படியே என்னுடைய மைத்துனர்கள் குழந்தையாவுக்கிட்ட அவங்க சொல்லியிருப்பாங்க அவ்வளோ இருக்கு. இது என்ன நீ மட்டும் கொடுக்குற, நாங்கள் எல்லாருமா சேர்ந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க டொனேட் பண்ணாங்க. அதற்காக எம்ஆர் பிரதர்ஸ் குடும்பத்தார்கள் திரு லக்ஷ்மணன் தெய்வானை, ராமமுருகப்பன் தேவி, அன்னபூர்ணி நாராயணன் ஆகிய நான், அப்புறம் என்னுடைய சகலப்பாடி ரமேஷ் அவர்கள், லலிதா அவர்கள் வந்து இந்த இடத்தை கொடுத்துருக்காங்கன்னா ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக, உன்னத நோக்கத்திற்காக. நம் முதியவர்கள் பெரியவர்கள் நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருக்கோம், முதியவர்கள்லாம் நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்க வேண்டாம், ஃபியூஸ் போன பல்பு, அவர்களுக்கு எதுவுமே தெரியாது, அவர்கள் அப்படியே உட்கார வைங்க, அவங்கள பால் வாங்கிட்டு வர சொல்லுங்க, பேரம்பேத்திய தவறு. அறிவாற்ற பொக்கிஷங்கள் நம்ம முன்னோர்கள், ஆற்றல் படைத்த அனுபவசாலிகள் நம் முன்னோர்கள், அவர்களை போற்றி பாதுகாக்க வேண்டியது நமது கடமை. முதியோர்களை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விடுறதும், பெற்றோர்களை இங்கே விட்டுட்டு அவங்க வெளிநாடுகளில் தன் குடும்பம் தொழில் பெண்டிரண்டு பார்ப்பதும் தவறான செயல்பாடு. அதற்காக இந்த ஒரு அற்புதமான இடத்தை கண்டமாணிக்க முருகப்ப செட்டியார் அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நன்றிகளை ஏற்கனவே தெரிவித்தோம். தன்னலம் கருதாது தடம் பதித்த செம்மல்கள் மண்ணை தந்த இந்த மகிழ்ச்சியை விதைத்த மாமனிதர்களை உங்கள் தியாகம் இந்த ஆலயம் உள்ளவரை நிலைத்து நிற்கும். இந்த சத்திரம் இன்னும் 100 வருஷத்துக்கு இருக்கும், ஆவரேஜா 200 ஆண்டு காலம் இருக்கும். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பராமரித்து வந்தால் 100 ஆண்டு காலம் ஈஸியாக இருக்கும். கட்டிடத்தை எழுப்பிய வள்ளலுக்கு பாராட்டு. இந்த இடத்தை சொர்க்கபுரியாக மாற்றி கொடுத்த நமது கட்டிட வள்ளல், அதாவது சிறுகூடல் பட்டி தந்த ஒரு உன்னதமான மனிதர், உத்தம மனிதர், உழைப்பால் உடைந்த சிகரம் திரு சிறுகூடல் பட்டி கிளாசிக் ஆதப்பண்ணன் அவர்கள் குடும்பத்தார்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் கட்டி கொடுத்தது செங்கற்கற்கள் மட்டுமல்ல, ஒவ்வொரு கல்லிலும் உங்களுடைய உழைப்பு இருக்கின்றது, உங்களுடைய நேர்மை இருக்கின்றது. நகரத்தார் பெருமக்கள் நலமோடும் வளமோடும் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு உன்னத நோக்கு இருக்கின்றது. உங்கள் இந்த அற்புதமான பணியை செய்த இந்த அறப்பணி காலத்தால் அழிக்க முடியாத ஒரு பணி. இந்த பணிக்காக 76 ஊர் நகரத்தார் பெருமக்களும் உங்களை பாராட்டுகிறது, வாழ்த்துகிறது. நீவீர் வாழ்க, உங்கள் குடும்பம் வாழ்க, இடத்தை கொடுத்த எம்ஆர் பிரதர்ஸ் குடும்பத்தார்களின் குடும்பங்கள் வாழ்க, நகரத்தார் குடும்பங்கள் வாழ்க என்று சொல்லி நன்கொடையாளர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து, அடுத்து எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் தாராளமாக ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் பொருள் உதவியும் வழங்கிய நன்கொடை வழங்கிய அத்துணை நகரத்தார் பெருமக்களுக்கும் நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். கிச்சனில் டைனிங் டேபிள், சேர்ஸ், அருமையான ஒரு தோசைக்கல், பியூட்டிஃபுல் டில்ட்டிங் வெட் கிரைண்டர், அப்புறம் வந்து 108 இட்லி அவிக்கிற ஆட்டோமேட்டட் மெஷின், தேங்காய் திருகிறதுக்கு ஒரு ஆட்டோமேட்டட் மெஷின், எல்லா ஆட்டோமேட்டட் மெஷின்ஸ் அவ்வளவையும் கொடுத்தவர்கள் கோணாப்பட்டை சார்ந்த திரு முத்துராதா அண்ணன் அவர்கள். இன்னும் அந்த அண்ணனை நான் பார்த்ததே இல்லை. அந்த அண்ணன் அமெரிக்காவில் சிகாகோவில் வசிக்கிறார்கள். அந்த அண்ணன் அவர்கள் என்னை ஒரு 12 மணிக்கு கூப்பிட்டு, அண்ணன் நீங்கள் வந்து அற்புதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, 10 கோடி ரூபாய் பணம் தேவைப்படுதுன்னு சொல்லி அந்த கட்டடத்தை முடிக்கிறதுக்கு 1 கோடி ரூபாய் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்கொடையாக தருகிறோம் என்று சொன்னார்கள். அப்பவே போனை கீழே வச்சுட்டு, அண்ணன் நான் உங்களை பார்த்ததில்லை, வீடியோ காலில் வரல, ஃபோனில் தான் பேசினாரு, உங்கள் பொற்பாதங்களை தொட்டு வணங்குவதில் மகிழ்ந்து போகிறோம் என்று சொன்னோம். அண்ணன் 1 கோடி ரூபாய் அனுப்பி வைத்தார்கள். அதுக்கப்புறம் அண்ணன் சொன்னாங்க, மேல் மாடியையும் கட்டி கொடுத்துருவா அப்படின்னு கேட்டாங்க. மேலே இருக்க மாடியும் நானே கட்டி கொடுத்துட்றேன் அப்படின்னாங்க. அண்ணன் எங்கள் பருவத்துக்குள்ளே முடியாது, கான்ட்ராக்டர்ட்டையும் ஆர்கிடெக்டையும் கேட்டோம், மினிமம் 4 மாத காலங்கள் வேண்டும் என்று சொன்னார்கள். எங்களுடைய பருவ காலத்துக்கு இன்னும் சரியாக 75 நாள் தான் இருக்குது. அதனால் அடுத்த பருவத்திடம் நாங்கள் பொறுப்பை கொடுக்கின்றோம், அவர்கள் உங்களை அணுகுவார்கள், தேவை என்றால் அவர்கள் முதல் மாடியில் நீங்கள் கட்டி கொடுங்கள் என்று அவர்களுக்கு சொன்னோம். கிச்சனில் இருக்க எல்லா எக்யூப்மெண்ட்ஸுக்கும் எவ்வளோ, நாங்கள் அந்த நேரத்தில் பவானியில் இந்த பொருள்லாம் வாங்கிட்டு இருந்தோம், எங்கே இருக்கேன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் இந்த இடத்துல வாங்கிட்டு இருக்கோம்னா, எவ்வளவு ஆகும்னு கேட்டாங்க. அண்ணன் தோராயமாக ஒரு 4 லட்சம் ரூபாய் வரும், 52 இன்ச்சு டெலிவிஷன் ஒன்று வைக்கணும், பியூட்டிஃபுல்லாக ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் வைக்கணும், இதுக்கெல்லாம் ஒரு 4 லட்ச ரூபா வரும். 4 லட்ச ரூபாய் உடனே அனுப்பிச்சிட்டாங்க. அனைவரும் கரவொலி எழுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். அந்த அளவுக்கு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்து கொண்டிருக்கின்ற திரு முத்துராதா அண்ணன் அவர்கள்
கோணாப்பட்டை சார்ந்தவர்கள். அண்ணனை நான் பார்த்ததே இல்லை, ஃபோனில் தான் பேசியிருக்கோம். அந்த அளவுக்கு தர்ம சிந்தனை உடையவர்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று நன்கொடைக்கு நன்றி தெரிவித்து, வாரணாசியில் நாங்கள் கண்ட ஒரு அதிசயம், ஒரு அரசாங்கம் அப்படின்னம்னா ஒரு வேலைக்குன்னு போனோம்னா ஏதாவது ஒரு கையூட்டு எதிர்பார்ப்பாங்க. ஏதாவது நீங்கள் எந்த வேலைக்கு போனாலும் சரி, ஒரு இறப்பு சான்றிதழ், அது ஒரு துக்க நிகழ்வு, இறப்பு சான்றிதழுக்கு போனாலும் கூட ஒரு அன்பளிப்பையோ கையூட்டையோ எதிர்பார்க்கின்ற ஒரு தருணத்திலே காசியிலே 1,04,500 சதுரடி இடம், சிக்ரா என்கின்ற நந்தவனம், பர்மாவிலே வாழ்ந்த நம் முன்னோர்கள் த ஏஜென்ட் நகரச்சத்திரம் என்கின்ற ஒரு பெயரிலே, அன்றைக்கு இருந்த ஏஜென்ட் பெயரிலே இல்லை, ஏஜென்ட் நகரச்சத்திரம் என்கின்ற பெயரிலே 1854ஆம் ஆண்டு வாங்கியிருக்கிறார்கள். 1963ஆம் ஆண்டு இந்திய வாழ் நகரத்தார்கள் பொறுப்பேற்றுக் கொண்டு நடத்தினார்கள். அன்றிலிருந்து 2 ஆண்டுகளுக்கு முன்பாக வரை அத்துணை பொறுப்பாளர்களும் அந்த பெயரை ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்திற்கு மாற்ற வேண்டும் என்று முறையான முயற்சியை மேற்கொண்டார்கள். அந்த முயற்சி ஒரு சில காரணங்களால் பலனளிக்கவில்லை. நாங்கள் பொறுப்பேற்ற பிறகு அந்த இடத்தில் புதிய சத்திரம் கட்டுவது என்று சத்திரத்தை கட்டுவதற்கு 9 டிபார்ட்மெண்ட்டில் என்ஓசிக்கு அப்ளை பண்ணியிருந்தோம். அதில் ஒரு டிபார்ட்மெண்ட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், 8 டிபார்ட்மெண்ட்டில் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்டில் 27 வயதான ஒரு இளைஞர் IAS ஆஃபீஸர் அப்படியே ஒரு முட்டுக்கட்டையை போட்டார். அவர் என்ன போட்டாருன்னா, இந்த இடம் த ஏஜென்ட் நகரச்சத்திரம் பேரில் இருக்கு, நீங்கள் சத்திரம் கட்ட போகிறது ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திரம் மேனேஜிங் சொசைட்டியில் கட்ட போறிய, ஒன்று அந்த இடத்தோட பேரை இதுக்கு மாற்றிருங்க, இல்லை சத்திரம் கட்டுறதை த ஏஜென்ட் நகரச்சத்திரத்தில் மாற்றுங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லை சார் இதில் தான் பண்ணணும், அந்த அமைப்பு இல்லை அப்படின்னு சொன்னோம். அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்டோம். அவங்க சொன்னாங்க ஏஜென்ட் நகரச்சத்திரத்தை கூட்டியாங்க அப்படின்னாங்க. அவங்களெலாம் இறைவனடி சேர்ந்து 150 வருஷம் ஆச்சு அப்படின்னோம். பரவாயில்ல, அவங்களுடைய வாரிசுகள் இருப்பாங்கள்ல, அவங்கள கூட்டியாங்க அப்படின்னாங்க. அவங்களெலாம் யாருன்னே தெரியாது. கையெழுத்து போட்டிருக்குது பழனியப்ப செட்டியார்னு மட்டும் போட்டிருக்கு, விலாசம் காசி அட்ரஸ் போட்டிருக்கு. அவர்கள் எந்த ஊரை சார்ந்தவர்கள், அவருடைய வம்சாவளிகள் யாருன்னு தெரியாதுன்னு சொன்னோம். அப்போ நீங்கள் எல்லாரும் எந்திரிச்சு போய்த்து வாங்க, மாற்ற முடியாது அப்படின்ட்டாரு. உடனே நமக்கு இறைவனாக வந்து வாய்த்தவர்கள் நம்ம தென்காசி கடையநல்லூரை சார்ந்த மாவட்ட ஆட்சித்தலைவராக அன்றைக்கு இருந்தவர்கள், இன்றைக்கு மண்டல கமிஷனராக இருக்கின்ற திரு ராஜலிங்கம் IAS அவர்களிடம், ஐயா நீங்கள் தான்யா தெய்வம், விஸ்வநாதர் உங்கள் ரூபத்தில் தான்யா வந்திருக்காரு, நீங்கள் தான் எப்படியாவது பேரை மாற்றி கொடுக்கணும், இதுக்குண்டான ஒரிஜினல் பத்திரம் எங்ககிட்ட இருக்கு, வேற யாரும் இதுக்கு சொந்தம் கொண்டாட முடியாது அப்படின்னு முறையிடலை. ரிக்வஸ்டாக குனிஞ்சு கேட்டோம். நான் குனிஞ்சு கேட்குறேன்னா அன்னைக்கு எனக்கு 62 வயசு தான், பரவாயில்ல, காலில் பல தடவை விழுவேன். எங்கள் டீம்லேயே முதிர்ந்தவர், அனுபவம் மிக்கவர், ஆசான், ஆசிரியர், லட்சோப மாணவருக்கு கல்வி கொடுத்த கல்வி தந்தை டாக்டர் பேராசிரியர் அண்ணாமலை அண்ணன் அவர்கள் எங்கே இருக்கியா ப்ளீஸ், அண்ணாமலை அண்ணன் அவர்கள் இவங்கள காலில் விழுந்து கும்பிட்டாங்க. உட்காருங்க ப்ரொஃபஸர். அவருக்கு வயசு 40 தான். அவர் பின்னாடி போயிட்டு என்ன நீங்களாம் எங்கள் காலில் விழுகிறீங்களே அப்படின்னு, அவர் மனசுக்குள்ள நாங்கள் போய் நிற்கணும் அப்படிங்கிறக்காக அதற்கிணங்க அவர்களும் அத்துணை அதிகாரிகளையும் கூப்பிட்டு, இதுதான் பொசிஷன், இவர்கள் இந்த இடத்துல நந்தவனமாக வச்சிருந்து காசி விஸ்வநாதருக்கு 200 ஆண்டு காலம் புஷ்பங்களையும் மாலைகளையும் வில்வ இலைகளையும் கொடுத்து கொண்டிருக்கின்ற உன்னதமான மனிதர்கள், வம்பு வழக்கு இல்லாதவர்கள், துன்பம் இல்லாதவர்கள், இதை மாற்றி கொடுக்குறதுக்கு என்ன பொசிஷன் அப்படின்னு மீட்டிங் போட்டு கலந்து பேசி பேப்பரில் ஆடு கொடுத்து ஒருத்தர் கூட அதை கிளைம் வரல. உடனே 8வது நாள் இந்த ஏஜென்ட் நகரச்சத்திரம் அப்படிங்கிற பேரை ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்திற்கு இந்த 67,500 சதுரடி இடமும் சர்வே நம்பர் வாரணாசி உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி சிக்ரா சர்வே நம்பர் 536, 37, 38, நான் சொல்றதெல்லாம் உண்மை, இந்த நம்பர்லாம் சும்மா போற போக்கில் சொல்லணும்னு நினைச்சுக்க வேண்டாம். இந்த நம்பர்களுக்கு உள்ள 67,500 சதுரடியை இந்த இடம் காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்திற்கு சொந்தமானது என்று சாப்பா குத்துனாரு. குத்துனதோட மட்டுமில்ல, கம்ப்யூட்டரில் போய் இன்புட் பண்ணி டிஜிட்டல் சிக்னேச்சர் போட்டார். இப்போ யார் வேணாலும் போய் பார்க்கலாம். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி சிக்ரா சர்வே நம்பர் 536, 37, 38 ஓனர் இந்த பேரிலிருந்து இந்த பேருக்கு இன்ன தேதியில் மாற்றம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி 6-7 IAS ஆஃபீஸர் கையெழுத்து போட்டிருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா?
நாங்கள்லாம் எதுவுமே பண்ணல. காசி விஸ்வநாதருடைய கிருபை. அந்த இடத்துல காசி விஸ்வநாதரை நாங்கள் பார்த்தோம். ராஜலிங்கத்துடைய உருவத்திலே நாங்கள் பார்த்தோம் அவரை. அந்த அளவுக்கு அவர் வந்து செவ்வனே அதை செய்து கொடுத்தார்கள். அதற்காக திரு ராஜலிங்கம் ஐஏஎஸ் அவர்களுக்கும் அவர்களோடு இணைந்து ஒரு 8 ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் 1,04,500 சதுரடி இடத்திற்கு கட்டடம் கட்டுவதற்கு தமிழ்நாட்டில் எல்லாம் இந்த மாதிரி அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னம்னா ஆர்கிடெக்ட் இன்ஜினியர்கிட்ட கலந்து பேசின கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய்க்கு மேல நம்ம வந்து கையூட்டோ அன்பளிப்போ கொடுக்க வேண்டுமாம். ஒரு பைசா கூட வாரணாசியில் 1,04,500 சதுரடி 10 மாடிகள் கொண்ட சத்திரம் கட்டுவதற்கு ஒருவர் கூட லஞ்சம் பெறவில்லை, ஒருவர் கூட கேட்கவில்லை, நாங்களும் கொடுக்கவில்லை. இதை பல இடங்கள்ல சொல்லியிருக்கோம். உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் அவர்களிடமும் சொன்னோம். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமாக நடந்து கொண்ட அந்த அதிகாரிகள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்து, கை கொடுத்த வள்ளல்களே, மனம் கொடுத்த மாணிக்கங்களே, நீங்கள் வழங்கிய ஒவ்வொரு துளியும் இங்கு பல உயிர்களை பல ஆண்டுகள் காக்க இருக்கின்றது என்று சொல்லி நம்ம 32 முதியவர்களை இங்கு அகாமடேட் பண்ண இருக்கோம். இதுவரைக்கும் 20 முதியவர்கள் அப்ளிகேஷன்ஸை எங்கள் காசி சத்திர அலுவலகத்திற்கு அனுப்பி இருக்கின்றார்கள். அதை செயலாளரும் பொருளாளரும் துணை செயலாளரும் ஆய்வுகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அனைவரும் இதில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். அதற்கிணங்க நாங்கள் கேட்கறதுக்கு முன்னாடியிலேயே நம்ம ராங்கியத்தை சார்ந்த டாக்டர் முத்துராமன் அவர்கள் முதல்ல என்னை கூப்பிட்டு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியிலேயே 2 முதியவர்களுக்கு நான் கம்ப்ளீட்டாக ஸ்பான்சர் பண்ணுறேன் நாராயணன், வேற என்ன வேணும்னாலும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதற்காக டாக்டர் முத்துராமன் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நடராஜபுரத்தை சார்ந்த கிரேன் பழனியப்பண்ணன் என்று சொல்லுவார்கள், அந்த அண்ணன் அவர்கள் 2 முதியவர்களை ஸ்பான்சர் செய்வதாக அறிவித்திருக்கிறார்கள். அனைவரும் கரவொலி எழுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஸ்பான்சர்னா ஒரு தடவை கொடுக்குற 5,000 ரூபா இல்லை, மாதம் 5,000 ரூபா, வருஷத்துக்கு 60,000 ரூபா. அவர்கள் எத்தனை ஆண்டு காலம் ஆரோக்கியமாக இருக்கிறார்களோ அத்தனை ஆண்டுகளும் அவர்களுக்கு ஸ்பான்சர் செய்வதாக அறிவித்திருக்கிறார்கள். திரு லேனா சுப்பிரமணியம் உலகம்பட்டியை சார்ந்தவர்கள் என்னுடைய அன்பு தம்பி வந்திருக்கின்றார்கள். அவர்கள் ஒரு முதியவர்களை பராமரிப்பதற்காக பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். திரு சோலையப்ப செட்டியார் அவர்கள் பள்ளத்துறை சார்ந்தவர்கள், கோயம்புத்தூர் பீளமேட்டிலே பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட். அவங்க வந்து நம்ம காசி சத்திரத்துக்கு 25 lakhs கொடுத்துருக்காங்க. அவர்கள் ஒரு முதியவர்களுக்கு கரம் கொடுத்திருக்கின்றார்கள். அமெரிக்காவில் இருக்கின்ற திரு முத்துராதா செட்டியார் அவர்கள் கிச்சனுக்கு தேவையான அத்துணை பணிகளையும் 4 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்திருக்கின்றார்கள். இன்னும் என்னென்ன பண்ணணுமோ பண்ணித்தரோம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக திரு என் லக்ஷ்மணன் செட்டியார் குடும்பத்தார்கள் பூலாங்குறிச்சி நம்ம பொதுக்குழு உறுப்பினர் பாம்பேயில் இருக்காங்க. அந்த அண்ணன் வந்து ஒரு முதியவர்களுக்கு கரம் கொடுத்திருக்கிறார்கள். அடுத்ததாக திரு எம் ராமநாதன் செட்டியார் அவர்கள் அரண்மனை சிறுவயலை சார்ந்தவர்கள், அவர்களுடைய அன்பு தாயார் திருமதி வள்ளிமையாச்சி நினைவாக ஒரு முதியவர்களுக்கு அவர்கள் கரம் கொடுத்திருக்கிறார்கள். திரு டி.எஸ். திட்டானி அண்ணன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். உயர்ந்த மனிதர், உன்னத மனிதர், உழைப்பால் உயர்ந்திட்ட உழைப்பின் பயனை ஒரு முதியவருக்கு நலனுக்காக பகிர்ந்து கொள்ள முன்வந்திருக்கின்றார்கள். அண்ணன் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். திரு ராமசாமி சிதம்பரம் செட்டியார் அவர்கள் கீழச்சோப்பட்டியை சார்ந்தவர்கள், அண்ணன் அவர்களும் அவர்கள் கேன்சஸ் அமெரிக்காவில் இருக்கின்றார்கள். அவர்களும் என்னை அழைத்து ஒருவருக்கு ஸ்பான்சர் செய்வதாக தெரிவித்தார்கள். அடுத்ததாக பூலாங்குறிச்சி என் லக்ஷ்மணன் செட்டியார் அவருடைய சன் சிவராஜ்னு சொல்லக்கூடிய அந்த அன்பு தம்பி டாலஸில் இருக்காங்க. அவர்கள் ஒரு முதியவருக்கு கரம் கொடுப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். நாட்டரசங்கோட்டையை சார்ந்த திரு விஜய் சுப்பிரமணியன் வந்திருக்கின்றார்கள். அதில் இல்லையே, அண்ணன் அவர்களும் ஒரு முதியவர்களுக்கு ஸ்பான்சர் செய்ய ஒப்புதல் அளித்திருக்கின்றார்கள். ஆவணிப்பட்டியை சார்ந்த திரு நல்லமுத்து செட்டியார் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அண்ணன் அவர்களும் ஒரு முதியவர்களை கரம் கோர்ப்பதற்காக தெரிவித்திருக்கிறார்கள். அண்ணன் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் கொடுத்திருக்கின்றார்கள். இதற்கெல்லாம் வந்து இந்த ஸ்பான்சர் செய்த அத்துணை நகரத்தார் பெருமக்களுக்கும் நன்றிகளையும், யாரையாவது விட்டுருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. இன்னொரு 3-4 பேர் நேற்று ராத்திரி தான் சொன்னாங்க, நாங்கள் படுக்க போகும்போது இரவு 12 காலையில் 4 மணிக்கு வந்துட்டோம், மைண்டில் கொஞ்சம் அப்படியே கிராஷ் ஆகிருக்கு, ஒரு சிலர் பேரை நான் சொல்ல விட்டுட்டேன், தப்பாக நினச்சிக்க வேண்டாம், மன்னித்தருளவும். இந்த 32 பேருக்கும் 32 நகரத்தார் பெருமக்கள் ஸ்பான்சர் வெரி ஷார்ட்லி செய்து விடுவார்கள் என்கின்ற நல்ல செய்தியை சொல்லி, இதுவரைக்கும் சற்றேறத்தாழ ஒரு 17-18 நகரத்தார்களுக்கு ஸ்பான்சர்ஸ் கிடைச்சிருக்கு. அதற்காக அத்துணை பேருக்கும் நன்றி தெரிவித்து, அதாவது இந்த சத்திரம் காசி சத்திரம் 1963
64 உருவாக்குகிற பொழுது அந்த ஃபவுண்டேஷன் சத்திரம் சோவன் மானா அவர்கள் தேவகோட்டையை சார்ந்தவர்கள் பெரிய பங்கு ஆற்றி இருக்கின்றார்கள். அனைவரும் கரவொலி எழுப்பி ஆரவாரம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்னைக்கெல்லாம் நம்மெல்லாம் பராமரிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். இன்னைக்கெல்லாம் வருமானம் வந்து கொட்டுது. இதை கண்ணும் கருத்துமாக ஒற்றுமையாக இருந்து பார்த்து கொண்டால் யாரிடமும் எந்த தான தர்மங்களும் வருகிற ஆண்டுகளிலே நாம் கேட்க வேண்டாம். எண்ணற்ற நகரத்தார் பெருமக்களை, தேவை உள்ள நகரத்தார்களுக்கு கல்வி, முதியோர் நலன், திருமணம், பெரிய காரியம், திறன் மேம்பாட்டு பயிற்சி போன்ற அத்துணை பயன்களுக்கும் பயன்படுத்தலாம். இந்த காசி சத்திரத்தை 76 ஊர்களுக்கும் பொதுவான ஒரு நிர்வாகமாக கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு உன்னத பணியை செய்திட்டவர்கள் சத்திரம் சோவன் மானா அவர்கள். அதற்காக அவர்களுக்கும் அவர்தம் ஜமீன்தா சோமையா அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் உரித்தாக்கிக் கொள்வதில் பெருமிதம் கொள்கிறோம். அடுத்ததாக அயோத்தியில் நிறைய கடைகள் வாடகைக்கு இருக்கு. சின்ன சின்ன இஷ்யூஸ். அங்கே வந்து சாந்தி அம்மான்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மாவை உடனடி முன்னாள் நிர்வாகிகள் தெய்வ திரு பல ராமசாமி அண்ணன் அவருடைய குழுவினர்கள் அதில் வந்து ஆக்கமும் ஊக்கத்தையும் கொடுத்து செய்திட்ட நம்ம விராச்சலை முத்துக்குமார் அண்ணன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அந்த பருவத்தில் அந்த அம்மாவை வெக்கேட் பண்ணி அதற்கப்புறம் சார் வணக்கம் உட்காருங்க சார், உட்காருங்க வாங்க. திருப்பத்தூர் வட்டாட்சியர் திரு மாணிக்க வாசகம் ஐயா அவர்கள் இங்கு வந்திருக்கின்றார்கள். அவர்கள் கிளாசிக் திரு ஆதப்பண்ணன் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போட்டு அனைவரும் கரவொலி எழுப்பி ஆரவாரம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். திரு மணிவாசகம் ஐயா அவர்கள், மாணிக்க வாசகம் ஐயா அவர்கள் தேவகோட்டையை சார்ந்தவர்கள், பண்புக்குரியவர்கள், சிரித்த முகத்துக்கு சொந்தக்காரர். இப்பதான் பார்க்கிறேன். ஆமா, சிரித்த முகத்துக்கு அண்ணே, சிரிச்சாலே தெய்வம் உங்க முகத்துல குடியிருக்குன்னு அர்த்தம் பண்ண. அந்த அளவுக்கு ஒரு உன்னதமான மனிதர் இங்கு வந்து அண்ணன் அவர்களை பொன்னாடை அணிவித்து கௌரவித்திருக்கின்றார்கள். நீவீர் வாழ்க, உங்களுடைய குலம் வாழ்க. அண்ணா சீக்கிரம் நீங்க சொல்லுங்க. அன்புக்குரிய பண்பாளர் திரு அருமை அண்ணன், என்னுடைய வகுப்பு, எங்கள் பள்ளியினுடைய சீனியர், எனக்கு தேவகோட்டை தேபிருத்த மேல்நிலை பள்ளியினுடைய எனக்கு சீனியர் அன்புக்குரிய திரு இரா மாணிக்க வாசகம் அவர்கள் பல்வேறு பகுதிகளில் நம்முடைய அரசு பணியில் இருந்து தற்போது திருப்பத்தூருடைய தாசில்தாராக, வட்டாட்சியராக சிறந்த பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது வந்து விழாவை சிறப்பிப்பதற்காக இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் பலத்த கரவொலியோடு இப்பொழுது ஆதப்பண்ணன் அவர்களுக்கு பொன் துகில் அணிவித்து சிறப்பிச்சிருக்கிறார்கள். ஒரு பலத்த கரவொலியோடு நாம் அவர்களை வாழ்த்துவோம். இந்த விழாவிற்கு வருகை தந்த ஐயா திரு மாணிக்க வாசகம் அவர்களுக்கு ஒரு மீண்டும் நன்றிகளை நகரத்தார்கள் சார்பில் உருவாக்குகின்றோம். நன்றி. இந்த அயோத்தியில் இருக்க அந்த புதிய சத்திரம் உடனடி முன்னாள் பொறுப்பாளர்களுடைய தலைமையிலே சாந்தி அம்மாவை காலி செய்து ஒரு மாதிரி நல்ல சுச்சுவேஷனில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அதில் சின்ன சின்ன இஷ்யூஸ் இருந்துச்சு. ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டது. அதில் நிர்வாகிகளாக இருக்கின்ற செவ்வூர் பல ராமநாதன் அவருடைய சீரிய பொறுப்பிலே நம்ம விராச்சலை முத்துக்குமார் அண்ணன், தொண்டர் முத்துக்குமார் அண்ணன், மயில் சொக்கலிங்கம் அண்ணன் இவர்கள் எல்லாம் ஒரு குழுவாக இருந்து தொண்டர் அண்ணன் சொல்லிட்டேன், பேரை மாற்றி சொல்லிட்டேன் நினைக்கிறேன். தொண்டர் சொக்கலிங்கம் அண்ணன், முத்துக்குமார் அண்ணன், மயில் சொக்கலிங்கம் அண்ணன், செவ்வூர் பல ராமநாதன் அண்ணன் அனைவரும் சேர்ந்து 2 கடை இருந்துச்சு. அந்த கடையை காலி பண்ணுறதுக்கு பெரிய உதவி, மற்ற கடைகளையும் காலி செய்வதற்கு இன்னும் முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அதற்காக திரு பழ ராமநாதன், தொண்டர் சொக்கலிங்கம் அண்ணன், நம்ம விராச்சலை முத்துக்குமார் அண்ணன், மயில் சொக்கலிங்கம் அண்ணன் மற்றும் அவர்களோடு இணைந்து பணியாற்றிய அத்துணை அந்த குழுவில் சார்ந்தவர்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி, வேற யாராவது பாராட்டு விட்டுட்டேன்னா பாராட்டிட்டதாக நினைச்சு நிறைவாக நிர்வாகத்தின் நேர்மை, இந்த பருவத்திலே நாங்கள் காசி விஸ்வநாதருடைய பணத்தை எந்த ஒரு பொருளுக்கும் நாங்கள் தொடவில்லை என்பதை இந்த தருணத்திலே சொல்லிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். எந்த சிச்சுவேஷன்லையும் அவருடைய பணத்தை தொடல. காசி சத்திரத்துடைய பணம்ங்கிறது சத்திரத்துடைய பணம் அல்ல, காசி விஸ்வநாதருடைய பணம். அதை கையாளுவதிலே கவனமாக இருக்க வேண்டும். நம்ம பணத்தை ஊதாரித்தனமா செலவு பண்ணலாம். விஸ்வநாதருடைய பணம்
பொதுப்பணம், நகரத்தார்களின் பணம், அதை கவனமாக கையாள வேண்டும். அதை கையாண்ட விதம் எங்களுக்கு கிடைத்த ஒரு உன்னத மனிதர் ஆராவயல் சண்முநாதபுரம் தந்த நல்ல முத்து. ஆராவயலுக்கே பெருமை. திரு செந்தில்நாதன் அவர்கள் ஒரு உன்னத மனிதர். எல்லா நிர்வாகிகளும் நல்ல முத்து தான். இருந்தாலும் அவர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அப்படிங்கிறதுனால அவரை பற்றி பொருட்படுத்தி நாங்கள் சொல்ல வேண்டும். நான் 10 ரூபா கேட்குறேன்னா கூட முதல் கேள்வி எதுக்கு தலைவரே? அடுத்த கேள்வி உங்க வாய் சவுடா இல்ல, அதை ஃப்ரீ பண்ணிவிடப்படாதா? அவங்ககிட்ட ஃப்ரீ வாங்கிடப்படாதா? நீங்க இதை எதுக்கு நீங்க கொடுக்கணும்? உங்க வாய் ஜாலத்தில் வாங்கிடப்படாதா? அப்புறம் 5 ரூபாய்க்கு இப்போ கேட்கப்படாதா? அட 3 ரூபாய்க்கு கேளையா அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு அழுத்தமாக இருக்கக்கூடியவர்கள். அப்படித்தான் இருக்கணும். பொது பணம் எடுத்தோம் விட்டோம், வந்த ஆளுக்கெல்லாம் பிளேன் டிக்கெட் கொடுத்தோம், எல்லாருக்கும் ட்ரெயினில் ஏற்றணும், தாம் தூம்னு செலவு பண்ணோம். நோ 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 நோ, நம்ம பணத்தை செலவு பண்ணலாம். விஸ்வநாதரோட பணம் நம்மளை தண்டிச்சிருவாரு. நகரத்தார்களுக்கு நம்ம பதில் சொல்லணும். அந்த வகையிலே செந்தி அண்ணன், செயலாளர் நம்ம கதிரேசண்ணன் அவர்களால் தேவகோட்டைக்கு பெருமை. தேவகோட்டைக்கு பல பெருமைகள் உண்டு. ஆனால் இந்த ஆண்டு செயலாளராக இருக்கின்ற நம்ம கதிரேசனால தேவகோட்டைக்கு பெருமை என்று சொல்லி 2 முத்தான மணியான அனுபவமிக்க துணைத் தலைவர்கள். ஒருவர் PLM முத்தையா அண்ணன். ஜோரா கைதட்டுங்க. அவங்கெல்லாம் அவர் தான் தலைவர். நாங்கள்லாம் அவருக்கு பின்னாடி இருக்க சிப்பந்திங்க. அண்ணனுக்கு அண்ணன் உட்காருங்கண்ணா. அவங்களுக்கு அவ்வளவு அனுபவம், ஆற்றல். இது 2வது முறை துணைத் தலைவர். எங்களுக்கு எந்த சந்தேகம் வந்தாலும் எது பண்ணாலும் கிளாரிஃபிகேஷன் அண்ணன் தான் பண்ணுவோம். அதற்காக முத்தையானன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக நச்சாந்தப்பட்டி தந்த நல்ல முத்து. எங்க இருக்கிய? முன்னாடி வாங்க தலை. இவர்களை அடுத்த தலைவராக வரணும்னு நாங்கள் சொன்னோம். அண்ணன் தலைவர் அவர்கள் சொன்னாங்க, இல்லை நான் இந்த பணியை எனக்கு போகிறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. உடல் நலம் கருதி அவர்கள் அந்த சுமை இருக்கின்றது என்று சொன்னார்கள். அதற்காக அண்ணன் கிர்லோ வீரப்பண்ணன் அவர்களுக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இவங்க மட்டுமல்ல, இவருடைய மகள் அமெரிக்காவில் இருக்கின்றால், போர்ட்லாண்ட் ஆரிகனில். இன்னைக்கு 15 கோடி ரூபாய் அமெரிக்க வாழ் நகரத்தார்கள் நமது காசி சத்திரத்திற்கு நன்கொடையாக வாரி வழங்கி இருக்கின்றார்கள். அதில் இவர்களுடைய மகளுடைய பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு. லலிதா வீரப்பன் அவர்கள், லலிதா வீரப்பன் ஆட்சி அவர்களுக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுகள். அதற்கடுத்ததாக 2 துணை செயலாளர்கள். ஒருவர் வயதிலே முதிர்ந்தவர்கள், ஆசான், லட்சோப லட்ச மாணவர்களுக்கு கல்வி கொடுத்த ஒரு கல்வி தந்தை பேராசிரியர் அண்ணாமலை அவர்கள். அழகப்பா பல்கலைக்கழகத்திலே 40 ஆண்டு காலம் ட்விட்டராக சேர்ந்து அடுத்தடுத்த பொறுப்புகளில் வந்து பேராசிரியராகி, ப்ரொஃபஸர் அண்ட் ஹெட் மேலாண்மை துறையிலே ஆகி, ரிட்டையர் ஆகி இப்போ ஒரு அற்புதமான மனிதராக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற பேராசிரியர் அண்ணாமலை அண்ணன் அவர்கள் நிறைய எங்களுக்கெல்லாம் ஃப்ரெண்ட், ஃபிலாசபர், ஃபாதர், கைடு, அத்துணை பணிகளுக்கும் சிறந்த மனிதர். அதிர்ந்து பேசி நான் அறியேங்க இந்த 3 வருஷத்தில் டேக்கவே. ஒருவேளை ஆட்சிட்டு எப்படி, ஆட்சிட்டையுமே இப்படித்தான் பேசுவாங்க. ஆட்சி அவர்கள் வந்திருக்காங்க. என்ன அழகமே ஆட்சி தானே, நான் நடிச்சு காமிக்கிறேன் பாருங்க. என்ன அழகமே, நம்ம போவோமா? நீ போகலாம்னு சொன்னா போவான், நீ வேண்டாம்னு சொன்னா இருப்பான். அந்த மாதிரி. ஏன்னா நான் 2 நாள் தங்கியிருந்தேன் வீட்டில். அப்போ நான் அவங்கள பார்த்தேன். இதெல்லாம் டேக்அவேஸ். ஒரு உன்னதமான மனிதர். பேராசிரியர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்தது எங்கள் டீமில் மற்றும் ஒரு துணை செயலாளர். இன்று ஒரு சில காரணங்களுக்காக அவர்கள் இங்கு வர இயலவில்லை. எங்கள் டீம்லேயே உயர்ந்த மனிதர், உயரத்தால செவ்வூர் தந்த நல்ல மனிதர் பல ராமநாதன் அவர்கள் திருப்பூரில் வசிக்கின்றார்கள். அவர்களுடைய பங்களிப்பு போற்றுதலுக்குரியது, பாராட்டுதலுக்குரியது. வேகமான மனிதர். எங்கள் நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து மற்றும் ஒருவரை நன்றி தெரிவிக்க வேண்டும். அமெரிக்காவிலிருந்து இந்த நிகழ்ச்சிக்காக கண்டமாணிக்கத்தைச் சேர்ந்த டாக்டர் சோலார் நாச்சியப்பன் அவர்கள், அவர் தம் துணைவியார் சாந்தி நாச்சியப்பன் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்காகவே முந்தா நாள் தான் வந்து இறங்கியிருக்காங்க. அவர்கள் என்ன பண்ணாங்க, அமெரிக்காவில் 15 கோடி ரூபாய் நன்கொடை நமக்கு கிடைச்சிருக்கு. அமெரிக்காவில் எங்களுக்கு விவரமே தெரியாமல் நாங்கள் பாட்டுக்கு எல்லாரையும் கும்பிட்டு பணம் அனுப்புங்கன்னு சொல்லிட்டோம். விறுவிறுன்னு எல்லாரும் இந்தியன் பேங்க்கு அனுப்பிச்சிட்டாங்க. வந்த வேகத்தில் பணம் அமெரிக்காவுக்கு திரும்பி போயிருச்சு. என்ன அப்படின்னு ஆடிட்டர்கிட்ட போய் கேட்டோம்னா, அமெரிக்காவிலேருந்து பணம் பெருவாரியாக வரணும் அப்படின்னோம்னா
FCRAன்னு ஒரு அக்கௌண்ட் திறக்கணும், ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட். அதை எங்களுக்கு தெரிவித்த காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்தின் தற்போதைய தணிக்கையாளர் அவர்களும் தேவகோட்டையை சார்ந்தவர்கள் திரு வைரவன் செட்டியார் அவர்கள், அவர்களோடு சேர்ந்து உண்ணாமலை ஆட்சி அவர்கள் இருவரும் எங்களுக்கு தெரிவித்தார்கள் FCRA அப்ளை பண்ணணும் அப்படின்னு. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 11ஆம் தேதி FCRA உள்துறை அமைச்சகத்துக்கு அப்ளை பண்ணோம், ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு அப்ளை பண்ணோம். 5 மாதங்களில் காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்திற்கு ஃபாரின் கான்ட்ரிபியூஷன், அதாவது ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் FCRA அப்படிங்கிற அந்த சர்டிஃபிகேட் எங்களுக்கு கிடைச்சிருச்சு 5 மாசத்துல. இது எங்க திறமை, ஆடிட் திறமையெல்லாம் கிடையாது. அங்கேயும் விஸ்வநாதரை பார்த்தோம். ஏன் அதை சொல்றோம் அப்படின்னம்னா, 2024 ஏப்ரல் 1லேருந்து 2025 மார்ச் 31 வரைக்கும் 197 அப்ளிகேஷன் FCRAக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. The only one application which is got sanctioned by உள்துறை அமைச்சகம் ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகம் 11/11/2025 we got the approval. அதிலிருந்து மளன்னு வெளிநாட்டிலேருந்து பணம் வந்துச்சு. எல்லாம் $1 லட்சம், $1.5 லட்சம், $50,000, $25,000 அப்படின்னு அதை ஒருங்கிணைந்து பெற்றுத்தந்த பெருமகனார் இன்றைக்கு வந்திருக்கின்றார்கள். டாக்டர் சோலார் நாச்சியப்பண்ண, எங்க இருக்கியா? திரும்பி பார்த்து கும்பிடுங்க டாக்டர். உங்களை தெரியாது, உங்க ஊர்ல எங்கேயாவது சோலார் லைட் போடணும்னா டாக்டரை கப்புன்னு பிடிச்சிங்க. கைவசம் நிறைய வச்சிருக்காரு. ஏன்னா இவரோட நாங்கள் வந்து 15 நாள் நானும் கிருலோ வீரப்பண்ணனும் பயணித்தோம். அவங்க கார்லேயே பயணித்தோம், அவங்க வீட்டிலே தங்கணும், அவங்களே எங்களுக்கு இலவசமாக சோறு போட்டாங்க, எல்லா இடத்துக்கும் அறிமுகப்படுத்தினாங்க. ஒரு இடத்துலையும் 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் நாங்கள் தான் பேசினோம். அவங்ககிட்ட கிட்டத்தட்ட நிறைய டொனேஷன்ஸ் வந்தது. காரணம் அண்ணன் அவர்களும் ஆட்சி அவர்களும். இன்னைக்கு இந்த முதியோர் நல மையத்தில் 4 சோலார் லைட்ஸும் ஒரு ஹைமாஸ் லைட், அது எவ்வளோ வேல்யூ இருக்கும் டாக்டர்? 10 லட்சம் ரூபா இருக்குமா? அந்த ஹைமாஸையும் சேர்த்தா அப்ராக்சிமேட்டாக 1.5 லட்சம் ரூபாய். லைட் எல்லாம் நேற்று நைட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நைட்லேருந்து எரியும்னு நினைக்கிறேன். அதற்காக நேற்றே ஆன் பண்ணிட்டாங்களா? தேங்க்யூ. அதற்காக டாக்டர் அவர்களுக்கும் ஆட்சி அவர்களுக்கும் நன்றிகள். மற்ற 76 ஊர்களுக்கும் சோலார் லைட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்கள் ஊரில் எங்கேயாவது போடலைன்னா அண்ணனுடைய நம்பரை வாங்கிக்கோங்க, உடனே கேட்டு போட சொல்லுங்கள், இம்மீடியட்டாக போட்டுருவாங்க. வேறு எங்கேயாவது போடணும்னாலும் அவர்கிட்ட சொல்லலாம். அதற்காக சோலார் நாச்சியப்பண்ணன் அவர்களுக்கும் அமெரிக்காவிலிருந்து ஒத்துழைப்பு நல்கிய கோட்டையூரை சார்ந்த காசி அழகப்பன் அவர்களுக்கும் மற்றும் நம்ம சேக்கப்பன் நாகப்பண்ணன் அவர்களுக்கும் மார்க் சொக்கலிங்கம்மன் அவர்களுக்கும் நம்ம தேவகோட்டையை சார்ந்த வாஷிங்டன் வீரப்பண்ணன் அவர்களுக்கும் இன்னும் நிறைய பேர் சொல்லிக்கிட்டே போனால் நிறைய போகலாம். அத்துணை பேருக்கும் நன்றி பாராட்டி இந்த நன்னாளில் நம்மிடம் சேரப்போகும் முதியவர்களுக்கு நம் வீட்டு பெரியவர்களாக கருதி பராமரிப்போம் என்று உறுதியேற்போம். இந்த விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்த அத்துணை நகரத்தார் பெருமக்களையும் நன்றிகள் தெரிவிப்பதற்கு முன்பாக, வேர்கள் காய்ந்து போனால் மரத்தில் விழுதுகள் ஏது, நிழல்கள் ஏது, மூத்தோர்கள் சொல்லே நம் மூச்சு காற்று, அவர்கள் வாழும் இடமே புண்ணிய தீர்த்தம். ஆகையால் முதியோர்களை காப்போம். வெறும் செங்கக்கற்களால் கட்டிய சுவர்கள் அல்ல இந்த முதியோர் நல மையம். எங்கள் அனைவரின் அன்பினால் இழைத்த அரவணைப்பு கோட்டை. அதிலே MR பிரதேஷ் குடும்பத்தார்கள், 76 ஊர் நகரத்தார்கள், 474 பொதுக்குழு உறுப்பினர்கள், இந்த சத்திரத்தை கட்டி கொடுத்த கிளாசிக் அவர் தானே ஹீரோ, அவர் தானே முதல்ல சொல்லணும். கட்டி கொடுத்த ஆணி வேர் கிளாசிக் ஆதப்ப செட்டியார் அனைவருடைய அரவணைப்பு கோட்டை. தனிமை எனும் இருள் போக்கி முதியவர்கள் புன்னகையில் விளக்கேற்றும் புனித ஆலயம் அவர்கள். காசி மற்றும் குன்றக்குடி அறப்பணியை இணைக்க காசியில் கங்கை, குன்றக்குடியிலே மங்கை, அதாவது வள்ளி தெய்வானையோடு குடிகொண்டிருக்கின்ற இந்த ஒரு புண்ணிய தலத்திலே இருபுறமும் பாய்கிற நம் அறத்தின் அலை ஈரடி மண்ணில் ஈசன் கண்டோம் என்கின்ற ஒரு ஈரமுள்ள நெஞ்சிலே இறைவனை காம்போம் என்று சொல்லி நிறைவாக காசுக்கு விலை போகாத நேர்மை, அதாவது காசியிலே நாம் கட்டிய எந்த ஒரு நிகழ்வுக்கும் ₹1 கூட கையூட்டு கொடுக்கவில்லை. அதற்காக காசி அரசு அதிகாரிகளுக்கும் காசி அதாவது உத்தரப்பிரதேச மாநில அரசாங்கத்திற்கும் நன்றி தெரிவித்து, எங்களுடைய நிர்வாக பொறுப்பிலும்
ஒரு பைசா கூட ஊழல் இல்லாத நிர்வாகம் கடந்த 3 ஆண்டுகளில் நிறைவேறியது. இதுவரைக்கும் நாங்கள் சொன்னதில்லை. இன்னும் 75 நாள் தான் எங்களுக்கு பொறுப்பு. சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லிடணும். அதுக்காகத்தான் இதெல்லாம் சொல்லிட்டோம். ஊழல் இல்லாத நிர்வாகம். அதற்காக அத்துணை நிர்வாகிகளுக்கும் 474 பொறுப்பாளர்களுக்கும் எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கும் லட்சியமாக தெரிவிக்கின்றோம். ஆகையால் மீண்டும் ஒரு முறை வந்திருக்கின்ற 76 ஊர் நகரத்தார் பெருமக்களையும், நன்கொடைகளை வாடி வழங்கிய நகரத்தார் பெருமக்களுக்கும், ஆட்சிமார்களுக்கும், புகைப்பட கலைஞர்களுக்கும், உணவளித்த கலைஞர்களுக்கும், கைலாய வாத்தியம் வாசித்த திண்டுக்கல்லிலிருந்து வருகை புரிந்திருக்கின்ற சிவனடியார்களுக்கும், இந்த கிராமத்தில் இருக்கின்ற கிராம மக்களுக்கும், இதற்கு பல ஒத்துழைப்பை நல்கிய இந்த கிராமவாசியாக இருக்கின்ற சுப்பிரமணியம் அவர்களுக்கும், மற்றும் எண்ணற்ற இந்த கட்டிடத்தை கட்டிய அத்துணை மேஸ்திரி, எலக்ட்ரீஷியன், பிளம்பர் அத்துணை பேருக்கும் நன்றி தெரிவித்து எனது நீண்ட வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி. தமிழ்நாட்டிலேயே நீண்ட வரவேற்புரை இதுதான். பொதுவாக ஒட்டுமொத்த விழாவை நிறைவடைந்தது போல இருக்கிற ஒரு காட்சியை பார்க்கிறேன். இதற்கு நன்றி உரை விழா என்று சொல்வதா அல்லது இதை எப்படியெல்லாம் சொல்வது என்று தெரியவில்லை. ஒரு நபர் இத்தனையும் உள்வாங்கி வெளிப்படுத்தியிருக்கிறார் என்றால் அது லேனா நாராயணன் அவர்களால் மட்டும்தான் அது முடியும். அந்த அளவிற்கு கிட்டத்தட்ட விழா ஆரம்பித்ததில் இருந்து 45 நிமிடங்களாக தொடர் அந்த உணர்வோடு வெளிப்படுத்தியிருக்கிற அவருக்கு நாம் அரங்கு நிறைந்த கரவொலியை வாழ்த்தா கொடுத்து, தற்போது விழாவிலே கொடையாளர்களையும் அதற்கு பாடுபட்ட பெருமக்களையும் கௌரவிக்கின்ற இனிய நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. நிர்வாகிகள் இப்பொழுது கௌரவிக்க இருக்கிறார்கள். போர் சொல்லுக்குரிய 1 கோடி ரூபாய் 10 லட்சம் மதிப்பிலான இந்த கட்டுமானத்தை தன்னுடைய சிறந்த எண்ணத்தால் நான் இதற்கு வழங்க வேண்டும் என்கிற உணர்வோடு இந்த கட்டிட திறப்பு விழா நடைபெறுகிற போது அந்த திறப்பு விழா சமயத்திலே ஒலிபெருக்கி வாங்கி அவர்கள் சொல்வதற்காக முயன்ற அந்த தருணத்திலே அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், நான் இந்த கட்டுமானத்தை யார் நினைவாக வழங்குகிறேன் என்றால் அன்புக்குரிய கொடையாளர் அவர்கள் சிறுகுடல்பட்டியை சார்ந்த ஐயா திரு சுந்தரம் இந்திராள் என்கிற என்னுடைய பெற்றோர்கள் சார்பில் நான் வழங்குகிறேன் என்று குறிப்பிட்டார்கள். உண்மையிலேயே ஒரு நல்ல மகன் என்கின்ற ஒரு அற்புதமான அடையாளம் என்பது செட்டிநாட்டிலே குறிப்பாக முதல் மாத சம்பளத்தை பெற்றுக்கொண்டு வந்த பிள்ளை தன் தாயை பார்த்து அவர் கையிலே, அம்மா முதல் மாத சம்பளத்தை வச்சுக்கங்கன்னு அம்மா கையில் கொடுத்தார். அப்போ அவங்க தாய் சொன்னா, இல்லைப்பா அவங்க அப்பா தான் சிரமப்படுறேன் உன்னை படிக்க வச்சாங்க, நீ அப்பா கையில் கொண்டே கொடு. இல்லை நான் அவங்க கையில் கொடுக்க மாட்டேன்னா பையன், இல்லை நீ அப்பாட்ட தான் கொடுக்கணும், கடைசி வரையும் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிற போது, ஏன்பா கொடுக்க மாட்டேன் அப்பச்சிட்ட? இப்போ தான் பையன் சொன்னால், ஒவ்வொரு முறை நான் அப்பாட்ட போய் கேட்குற போதும் ஒவ்வொரு முறையும் தன் சிரமம் தெரியாமல் அப்பா அந்த பணத்தை என் கைகளிலே கொடுப்பார். அவர் எப்படி அந்த பணத்தை கடன் வாங்கினார்லாம் தெரியாது, சிரமப்பட்டார்ந்தே கொடுப்பாரு. நான் அதை தந்தை கொடுத்த பணத்தை கையில் வாங்கி கொண்டு நான் சந்தோஷமாக செலவு பண்ணுவேன். ஆனால் இப்போ முதல் மாத சம்பளம் வாங்கினோன்னே அந்த பணத்தை கொண்டு போய் நான் அப்பச்சிட்ட கொண்டே கொடுத்தா, இது நாள் வரை என் கை கீழே இருந்தது, இன்னைக்கு ஒரு நாள் போய் நான் சம்பளம் வாங்கிட்டு வந்து அப்பாட்ட கொடுத்தா அப்பச்சி கை கீழே போயிடும், என் கை மேலே போயிடும். ஒருபோதும் தந்தையின் கரங்களை கீழே இறங்க வைக்கிற வேலையை செய்கிற பிள்ளை நான் அல்ல என்று அந்த பிள்ளை சொன்னார். உயிரோடு இருக்கிற போது சொல்கிற பிள்ளைகளை விட இந்த உலகத்தை விட்டு சென்ற பிறகும் சொல்லிக் கொண்டிருக்கிற பிள்ளைதான் ஆதப்பன் சுந்தரம் என்று நிரூபித்திருக்கிறார் அண்ணன் அவர்கள். உண்மையிலேயே இந்த உலகத்திற்கு நாம் வந்த வழியை நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு தந்திருக்கிற மகத்தான நன்றியை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக இந்த அற்புதமாக இந்த இடத்திலே இதில் ஒரு 2 மாறுபட்ட ஒரு பாதையை திரு லேனா நாராயணன் அவர்கள் வழங்கினார்கள். முதியோர் இல்லத்திற்கு வரக்கூடாத அளவிற்கு இந்த சமூகம் இருக்க வேண்டும், ஆனால் இந்த முதியோர் இல்லமும் சிறப்பாக நடக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். எனவே நினைத்து பார்த்தால் இந்த சமூகத்தில் இருப்பவர்கள் பெரும்பாலும் முதியோர் இல்லத்திலே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வாய்ப்பு இல்லாத அளவிற்கு அன்பும் அரவணைப்பும் இருக்க வேண்டும். அதுதான் எல்லாருடைய பிரார்த்தனை, அதுதான் எல்லாருடைய வேண்டுதல், அதுதான் இந்த சமூகத்தினுடைய தன்னிறைவு. ஆனால் வாய்ப்பில்லாத சூழலில், இல்லவே இல்லாத பெற்றோர்களை விட்டுவிட்டு வெளிநாட்டில் தொழில் செய்கின்ற பிள்ளைகள், பணி செய்கின்ற பிள்ளைகளுக்காக ஒருவரை ஒருவர் பேசிக் கொண்டிருப்பதற்காவது ஒரு இடம் தேவை. அதற்குத்தான் இந்த முதியோர் இல்லம் என்று விளங்க வைத்திருக்கிறார் லேனா நாராயணன் அவர்கள். அந்த அருமையான சூழலை நாம் உணரப்பெற்று இப்பொழுது இந்த இடத்தை வழங்கி இருக்கின்ற அந்த குடும்பத்தை எம்ஆர் பிரதேஷ் அவர்களுக்கும்
திரு அன்பிற்கினிய அண்ணன் திரு ஆதப்பன் சுந்தரம் அவர்கள் கட்டுமானத்தை ஏற்படுத்தி கொடுத்த ஆதப்பன் சுந்தரம் அவர்களுக்கும் இப்பொழுது கௌரவிக்கின்ற நிகழ்வில் முதலாவதாக பெருமதிப்பிற்குரிய அண்ணன் சிறுகுடல்பட்டியை சார்ந்த பண்பாளர் பெரும் கொடையாளர் போற்றலுக்குரிய அண்ணன் திரு சிறுகுடல்பட்டி ஆதப்பன் சுந்தரம் அவர்களுக்கு இப்பொழுது காசி சத்திரத்தினுடைய நிர்வாகிகள் உங்களுடைய பலத்த கரவொலிக்கு மத்தியில் அவர்களை சிறப்பு சேர்க்கிறார்கள். அவர்களை வாழ்க பல்லாண்டு, உங்கள் வளர்க நூறாண்டு, ஆள்போல் தழைத்த அருகுபோல் வேரோடி வாழ்க உங்கள் சந்ததிகள். ஆட்சி ஞானாம்பாள் ஆட்சி அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம், அவர்கள் குடும்பத்தார்களையும் அன்போடு அழைக்கின்றோம். வாங்க அனைவரும் கரவொலி எழுப்பி வெற்றிவேல் முருகனுக்கு, பழனி ஆண்டவனுக்கு, குண்டகுடி சண்முகநாதனுக்கு, காசி விஸ்வநாத பெருமானுக்கு, விசாலாட்சி அம்பிகைக்கு, அன்னபூர்ணி அம்பிகைக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.